அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா வணக்கம். வாழ்க வளமுமா. வாய்ஸ் கிளியராக இருக்கு இல்லைங்கம்மா பேசுறது? கிளியரா இருக்கு ஐயா. நல்லது. சரி, நம்ம இரவு வணிகிட்டு வைப்போம். சரி, நம்மை படித்த இறைவனையும் நம்மளை பெற்றெடுத்த தாய் தந்தையரும் நம்மளுக்கு போதித்த அனைத்து குருமார்களையும் வணங்கி இன்றைய வகுப்பினை இனிது ஆரம்பிப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வணக்கங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வணக்கம். வாழ்க வளமும்மா. குரல் சரியாக போல இருக்குது. ஆமாங்க ஐயா. இந்த ஐயா வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன். சரி, இன்னைக்கு சிம்ம லக்னம். நேற்றுக்கு நம்ம எடுத்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? நேற்றுக்கு நடத்தின வகுப்புல கடகத்தை பற்றின வகுப்புல ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? சரி, ஓகே. சிம்மம். சிம்ம லக்னத்துக்கு யோகர்கள். சிம்ம லக்னத்துக்கு யோகர்கள். முதல் தர யோகர் குரு பகவான். முதல் தர யோகர் குரு பகவான். இரண்டாம் தர யோகர் செவ்வாய் பகவான். இரண்டாம் தர யோகர் செவ்வாய் பகவான். அதுக்கப்புறம் சிம்ம லக்னத்துக்கு சுபர்கள். சிம்ம லக்னத்துக்கு சுபர்கள். முதல் தர சுபர். முதல் தர சுபர் குருவும் செவ்வாயும். முதல் தர சுபர் வந்து குருவும் செவ்வாயும். இரண்டாம் தர சுபர்கள் வந்து சூரியனும் புதனும். இரண்டாம் தர சுபர்கள் வந்து சூரியனும் புதனும். மூன்றாம் தர சுபர் வந்து சுக்கிர பகவான். மூன்றாம் தர சுபர் வந்து சுக்கிர பகவான். சிம்ம லக்னத்துக்கு பாவர்கள். முதல் தர பாவர் சனி பகவான். வணக்கங்க. இரண்டாம் தர பாவர் சந்திர பகவான். இரண்டாம் தர பாவர் சந்திர பகவான். சிம்ம லக்னத்துக்கு மாரகர்கள். சிம்ம லக்னத்துக்கு மாரகர்கள். முதல் தர மாரகர் வந்து சனி பகவான். இரண்டாம் தர மாரகர் சுக்கிர பகவான். மூன்றாம் தர மாரகர் புதன் பகவான். மூன்றாம் தர மாரகர் புதன் பகவான். சிம்ம லக்னத்துக்கு குரு பகவான் என்ற இடத்துக்கு பலன்கள். சிம்ம லக்னத்துக்கு குரு எங்க நின்னா நல்ல பலன் அப்படிங்கிறது. முதல் தரமான யோகம். 100% முதல் தரமான யோகம். லக்னம், ரெண்டாம் இடம்,
மூணாம் இடம், நான்காம் இடம், ஐந்தாம் இடம், ஏழாம் இடம், 1 2 3 4 5 7, ஒன்பதாம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் இடம். எல்லா இடத்துலையுமே அதுக்கு வந்து சுபத்துவம் தான். 2 வீடு மட்டும்தான் பாதிக்கும். மூன்றாம் தர யோகம் 50%, 50%. மூன்றாம் தர யோகம், ஆறாம் இடம், மூன்றாம் தர யோகம் வந்து ஆறாம் இடம். நான்காம் தர யோகம் 25% வந்து 8ஆம் வீடு. எல்லா வீடுமே நல்ல வீடு. மூணாம் தர யோகம் வந்து 6வது வீடும், நான்காம் தர யோகம் வந்து 8ஆம் வீடு மட்டும் கொடுக்கும். ஆனால் குரு பகவான் இவங்களுக்கு நல்லா இருந்தாலுமே, சிம்ம லக்னத்துக்கு குரு பகவான் நல்லாவே இருக்காரு, எல்லா விஷயத்தும் நல்லா இருக்காரு அப்படின்னாலுமே அவங்களுக்கு புத்திரர்கள் சார்ந்த ஒரு கவலையோ இல்லை குறையோ கண்டிப்பாக இருக்கும். சிம்ம லக்னத்துக்கு வந்து சிம்ம லக்னம் வந்து புத்திர தோஷம் உள்ள வீடு அப்படின்னு சொல்லுவோம். சிம்ம லக்னம் வந்து புத்திர தோஷம் உள்ள வீடு. அதனால வந்து புத்திரர்கள் சார்ந்த ஒரு கவலையோ அல்ல நெருடலோ கண்டிப்பாக இருக்கும், சிம்மத்துக்கு இருக்கும். லக்னாதிபதி போய் சிம்மத்தில் நின்னாலும் இதனுடைய தாக்கம் இருக்கும். லக்னாதிபதி போய் சிம்மத்தில் இருந்தாலும் இதனுடைய தாக்கம் இருக்கும். ஐயா நார்மலா குரு நின்ற இடம் பாலன்னு சொல்றவே இல்லையா? ஆமாங்க. அப்ப இது இப்ப எல்லாமே நல்லதுன்னு சொன்னா அது என்ன மாதிரி ஐயா எடுக்கிறது? தசாபுத்தியில தான் நம்ம எடுக்கணும். சரி தசாபுத்தியில சரி எங்க ஓகே. நின்று தசை நடத்துறாரு அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறோம். இப்போ ஆ இது வந்து நமக்கு நின்ற இடம் பால், அது கண்டிப்பா. ஆ பார்த்த ஆ இடம் விருத்தி, நின்ற இடம் பால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து அதனுடைய பலன்கள் வந்து அது கோச்சாரத்தில் அதனுடைய பலன்கள் வந்து ப்ரிடிக்ஷனில் தான் வந்து காமிக்கும். ஆனால் திசா புத்தியில் வந்து எப்படி பலன் கொடுப்பாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம இந்த விஷயங்கள். அப்போ சரி திசா ஐயா. புத்தியில் வந்து இப்போ 12 நின்று திசா நடத்துறாரு சிம்ம லக்னத்துக்கு அப்படின்னா நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? ஆனால் 12ல் குரு நின்னாரு அப்படின்னா அவங்களுக்கு குழந்தைகளோட கவலை இல்லை விரயம், இல்லை ஒரு பணத்தை ஏமாறுவாங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து நின்ற ம் இடத்துக்கு உண்டான பலன்கள். இரண்டாவது சரி தொழிலில் வந்து பெரும் முதலீடு போட்டு விரயத்தை பண்ணுவாங்க அப்படிங்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். இவங்க பெரும் பணத்தை வச்சு பண்ணாங்கன்னா அதில் முதல்ல வளர்ச்சி கொடுத்து பின்னாடி ஒரு சரிவு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்கள் உண்டு. ம் ஓகேங்களா? பணத்துக்காக கொஞ்சம் போராட்டம் இருக்கும் அப்படிங்கிறனா. ஆனால் திசா புத்தியில் குரு திசை எப்படி இருக்கும் இவங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அமைப்பை பொறுத்தளவுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். ஓகே ஐயா. ம், ம். நன்றி ஐயா. நன்றி, நன்றி. இப்போ நம்ம எல்லாமே அப்படிதான். நம்ம இது வரைக்கும் நீங்கள் சிம்ம லக்னம் வந்தாச்சு. இது வரைக்கும் நம்ம மேஷ லக்னம், ரிஷபம் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம்னா இது எல்லாத்துக்குமே அந்த கிரகங்களுடைய பல யோக பலன்கள் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்க. அது திசாபுத்தியில எப்படி யோக பலன் கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம. ஓகே நான் நினைச்சேன் ஐயா இது ஜனன ஜாதகத்தை வச்சுதுன்றேன்னு ஆ சொல்லி அப்ப அப்படி இதெல்லாம் எடுக்கக்கூடாது. அது தசா புத்தி அதனுடைய ஓகே. தன்மையே வேற. அது வந்து உங்களுக்கு சரி வந்து சரி அதனுடைய பலன்களே வேற. பட் என்னன்னா திசா புத்திக்கு இந்த கிரகங்கள் இந்த வீட்டில் நின்னா எப்படி யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. சரி ஐயா. ஓகே ஓகே நன்றி ஐயா. புரிஞ்சுது. நல்லா நல்லா நல்லா. ஆனால் வந்து அந்த நம்ம முதல்ல கொடுக்குறோம் இல்லைங்க, எடுத்த உடனே வந்து யோகர்கள் பாபர்கள் சுபர்கள் அப்படி சொல்லி கொடுக்குறோம்ல, அது வந்து காமன். அது கோச்சாரத் சாரி அது 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 ஜனன ஜாதகத்துக்கு அது வச்சு ஜனஜாதி பார்க்கலாம். பொருத்தி பலன் பார்த்துக்கலாம். சரி இந்த எந்தெந்த வீட்டில் இருந்தால் என்னென்ன பலன் கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து திசாபதிக்கு நம்ம பொருத்தி எடுக்கிறதுக்காக. சரி ஐயா. ஓகே ஓகே நன்றி. இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் திசை நடக்குது, அதில் குரு புத்தி நடக்குது அப்படின்னா அந்த குரு எந்த வீட்டில் நின்று திசை நடத்துறாரு, அப்போ செவ்வாய்க்கு குரு மங்கள யோகத்தை கொடுப்பாரா அப்படிங்கிறது நல்லதாக பலன் கொடுப்பாரா அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு அந்த இடத்துல வந்து இந்த காரியங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். சரி சரி ம், ம். ஓகே நல்லது. ம். நன்றி. நன்றி நன்றி வாங்க. அடுத்து சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய். ஆனால் செவ்வாய் குரு நல்லவர் தானேங்க, குரு நல்லவர் ம் தான்.
ம் அஹ், ஆக்சுவலாக வந்து சூரியன் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து சிம்மம் வந்து என்ன ராசிங்க? அம், என்ன தத்துவம்? சரர சத்துவம் சரம் என்னம்மா? நெருப்பு தத்துவம் தானே? நெருப்பு எஸ் நெருப்பு தத்துவம். ம் அதாவது ஒரு ரூல் எழுதிக்கங்க, ஒரு பொதுவா. ம் குரு சிம்மத்தில் நடக்கிறான்னு வச்சுக்கிறேன். கூடவே சந்திரனோ இது எழுதவா ஐயா அப்படியே? ஆ ஒருக்கா திரும்ப சிம்மத்தில் சொல்லுங்க ஐயா. சிம்மத்தில் குரு உட்கார்ந்தாருன்னு வச்சுக்கோங்க. சிம்மத்தில் குரு அஹ், இருக்காரு அப்படின்னா கூட சந்திரனும் சனி சனி சந்திரன் குரு 3 பேர் வந்து சிம்மத்தில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சொல்ல புரியுதுங்களா? ஓம் ஐயா. சனி குரு சந்திரன் இவங்க 3 பேரும் சிம்மத்தில் இருக்கும்போது திதிசூன்யமோ பாதகமோ ஒரு ஜாதகத்துக்கு அந்த தொடர்பு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ம். அந்த ஜாதகருக்கு வந்து நெருப்பு சம்பந்தமான கண்டத்தை கொடுக்கும். ஓ இதுல இப்போ வந்து 3 பேருமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. குரு சனி, குரு சந்திரன், அல்லது சனி சந்திரன், அப்புறம் வந்து சனி குரு, இந்த மாதிரி ஏதோ ஒரு காம்பினேஷன், சந்திரன் குரு, இப்படி ஏதோ காம்பினேஷன் 2 பேர் இருந்தாலே அந்த தன்மையை கொடுத்துரும். இதுக்கு வந்து திதிசூன்யம் பாதகம் வந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நாளாச்சும் வந்து தீக்காயம் படாமல் இருக்காது. தீயில வந்து திடீர்னு வந்து சேரீல தீ பிடிக்கிறது, இல்லை வந்து வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல வந்து தீப்படுறது, இந்த மாதிரி விஷயம் வந்து கண்டிப்பாக கொடுத்துரும். சரி. ஓகேங்களா? அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்படி நம்ம சொல்றதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். ஓகே ஓகே. ம். அந்த சிம்மம் தான் திரிசூனியம் பாதகமா வரணும் இல்லையா? அந்த வீடு இல்லாட்டி இந்த இல்ல இப்போ அதிபதியும் வந்து அதுக்குள்ள திதிசூன்ய போய். அதிபதி இப்போ வந்து ஒண்ணும் இல்லை, பிரதம திதி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ம். பிரதம திதிக்கு யார் யார் நம்ம திதிசூன்ய அதிபதி வருவாங்க? ஐயா வணக்கம். பிரதமைக்கு துலாம் ஆமா ஐயா, மகரம் வணக்கம் ஐயா. வணக்கம். துலாமும் மகரமும். அப்ப சனி பகவான் திதிசூன்ய அதிபதி வந்துடுறாருங்களா? ஆமா, அப்ப சனி பகவான் அங்க போய் உட்கார்ந்தாருன்னா திரிசூனியம் ஆயிடும். திதிசூன்யத்தோட தன்மையை கொடுத்துருங்களா? சரி. ஆமா. செவ்வாய் பகவான் இந்த லக்னத்துக்கு செவ்வாய் பகவான் யாருங்க? நான் செவ்வாய் 4ஆம் வீடு ஜோகர் ஜோகர் ஐயா. யோகரன். வேற ஒரு ரோலுங்க. ஒரு நாளும் அந்த 8ஆம் வருது இல்லையா? பாதகாதிபதி ஆ பாதகாதிபதி சூப்பர் பாதகாதிபதி சூப்பர் 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 சூப்பர். பாதகாதிபதி. ஓகேங்களா? அவர் போய் அங்க உட்கார்ந்து இருக்கும்போது சந்திரன் வந்து அங்க உட்கார்ந்தாருன்னா சிம்ம ராசி சிம்ம லக்னம், சிம்ம ராசி சிம்ம சிம்ம லக்னம் கூட வேணாம், சிம்ம ராசி சந்திரன் அங்க போய் உட்கார்ந்துட்டான்னு வச்சுங்க. ம். செவ்வாயும் அங்க உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், சந்திரமங்கல யோகம் வரும் அப்படிம்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு நெருப்புல அதான். கண்டம் உண்டுங்கிறது சொல்லணும். இது வந்து என்னன்னா இந்த ம். ரூல் எது எதுக்கு வருதுங்களா? நெருப்பு ம். ராசியில எழுதிக்கிங்க, ம். ரூல் எழுதிக்கிங்க. நெருப்பு ராசியில் எந்த லக்னமா இருந்தாலும் சரி, எந்த லக்னமா இருந்தாலும் இது வேறு உண்டா ஐயா? முதல் தந்ததுக்கு இது 2வது ரூலா? ஆமா, அது அது வந்து ஒரு ரூலுங்கம்மா. அது ஒரு ரூல் எழுதி வச்சிட்டீங்களே. அதாவது ஆமா. சிம்ம லக்னத்தில் சிம்ம லக்னமோ சிம்ம ராசியோ ஆகி அதனில் செவ்வாய் சனி சனி சந்திரன் செவ்வாய்ங்க, சனி சந்திரன் குரு மூவரில் 20 தொடர்பாகி ஒன்றுக்கு மேற்பட்டோர் தொடர்பாகி திரிசூன்யம் பாதகம் தொடர்பாகும் பொழுது நெருப்பு கண்டம். நெருப்பு கண்டம் இருக்கும். நெருப்பு கண்டம் விபத்து ஏற்படும். ஆமா. ஓகேங்களா? Okay. இதே அடுத்த 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 ரூல், ஆ. எந்த ஒரு ராசி லக்னமானாலும், ராசி விட்டுருங்க, எந்த ஒரு லக்னமானாலும் அப்படின்னு இருக்கு. எந்த ஒரு லக்னமானாலும் எந்த ஒரு லக்னமானாலும் ம். நெருப்பு ராசியில் எந்த ஒரு லக்னமானாலும் நெருப்பு ராசி. பொதுவாக நெருப்பு ராசி எதுங்க? 1 5 9 அது யார் யாருங்க? நெருப்பு ராசி பொதுவாக காலபுருஷ தத்துவப்படி நெருப்பு ராசி எது? மேஷம் சிம்மம் கரெக்டு தாங்க. அடுத்தது கரெக்டு தாங்க, சொல்லுங்க. தனுசு. தனுசு. சிம்மம் தனுசுங்க ஐயா. ஏன் வந்துட்டு அப்படியே நிறுத்துறீங்க? கரெக்டு தான். மேஷம் சிம்மம் தனுசு. எந்த ஒரு லக்னமானாலும் மேஷம் சிம்மம் தனுசில் அப்படின்னு எழுதிக்கங்க பிராக்கெட்ல. நெருப்பு ராசின்னு போட்டுட்டு பிராக்கெட்ல வந்து மேஷம்
சிம்மம் தனுசுன்னு போட்டுக்குங்க. ஓகே. ஜாதகரின் ஜனன லக்னத்துக்கு 6, 8, 12 கூறியவர்கள். ஓ சாரி. ஒரு நெருப்பு ராசியில் நெருப்பு ராசி பிராக்கெட்ல வந்து மேசம், சிம்மம், சிம்மம் தனுசு. தனுசு. ஆஹா. ஜாதகரின் ஜனன லக்னத்திற்கு 6, 8, 12 கூறியவர்கள். அது எந்த லக்னமா இருந்தாலும் சரி, ஜாதகர் எந்த லக்னத்துல பிறந்தாலும் சரி, அந்த லக்னத்துக்கு 6, 8, 12 கூடியவங்க. கொஞ்சம் ஸ்லோயா வேகமா இருக்கு. சரிங்க 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 சரிங்க. எந்த இன்னைக்கு லக்னம் ஆனாலும் அது நெருப்பு இன்னைக்கு ராசி. ஆரம்பிச்சது லேட்டா ஆரம்பிச்சது, அதை கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடலான்னு பார்த்தேன். சரி, ஓகே ஓகே. நாங்க எழுத முடியாதுல்ல. ஓகே ஓகே ஓகே, நல்லது நல்லது. எந்த ஒரு லக்னமாகினும், ஜாதகர் ஜனன லக்னம் எந்த ஒரு லக்னமாகினும் 6, 8, 12 கூறியவர்கள், 6, 8, 12 கூறியவர்கள் நெருப்பு ராசியில் தொடர்பு கொண்டு, பிராக்கெட்ல மேசம், சிம்மம், தனுசு. மேசம், சிம்மம், தனுசு. 6, 8, 12 கூறியவர்கள் நெருப்பு ராசியில் தொடர்பு கொண்டு திரிசூன்யம் பாதக தொடர்பு ஏற்படின், திரிசூன்யம் பாதகம் தொடர்பு ஏற்படின், திரிசூன்யம் பாதகம் தொடர்பு ஏற்படின், திரிசூன்யம் பாதகம் தொடர்பு ஏற்படின் ஜாதகருக்கு நெருப்பினால் கண்டம், விரயம் அல்லது நெருப்பு சார்ந்த நோய்கள் உண்டு. 6ங்கிறது நோய், சரிங்களா? 6ங்கிறது நோய். அப்போ என்ன ஆகும்னா, உடம்புல வந்து அங்கங்கே ஹீட்னால கொப்பளம் வந்துருச்சு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடம்புலாம் பார்த்தீங்கன்னா கொப்பளம் கொப்பளமாக இருக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி விகாரமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதெல்லாம் இந்த மாதிரி அமைக்கலாம். இதே 8 தொடர்பாகும்போது விபத்து நடந்துடும். 12 எடுப்பாகும்போது கண்டத்தையே கொடுக்கும். 8ம் 12 தொடர்பாயிடுச்சுன்னா உயிருக்கு ஆயுளுக்கு கண்டத்தை கொடுக்கும், பெரிய விபத்து ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லணும். புரியுதுங்களா? ஓகே. அப்ப தீயினால் மட்டும்தான் அந்த காயங்கள் வரும்னு மண்டிட வேண்ட உடம்பு சூட்டால உள்ள உடம்பு சூடா, நோய்களும் அதான் வரலாம். நெருப்பு சம்பந்தமான பாதிப்புகள் உண்டு, அவ்வளவுதான். நமக்கு அது உடல் சரி. உடல் அளவில் வருதா இல்லை வெளியிருந்து வருதா அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஓகே. புரிஞ்சுதுங்களா? மற்றவங்களுக்குலாம் புரிஞ்சுதுங்களா? ஐயா 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 வணக்கம். ஒரு சந்தேகம். ஐயா வணக்கம், வாங்க. இப்போ அந்த 6, 8, 12 வந்து நெருப்பு ராசாவே வந்துருச்சுனாலும் அதை எடுத்துக்கலாம். அது கண்டிப்பா, அது இன்னும் பலம் ஜாஸ்தி இல்லை. நெருப்புக்கு நெருப்பு இன்னும் பலத்தை கூட்டிடும்ல. ஓகே ஓகேங்க. அதே வந்து ஒருவேளை வந்து திரிசூனியம் பாதகமே வந்து இந்த மேசம், சிம்மம், தனுசு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது இன்னும் பாதிப்பு அதிகம். இப்போ நவமி திதியில் பிறந்திருக்காரு ஒருத்தர் வந்து மீன லக்னம், சரிங்களா? நவமி திதியில் பிறந்திருக்காரு சுபாசையா, நவமி திதியில் புரியுதுங்க. பிறந்திருக்காரு. அப்போ வந்து நவமி திதிக்கு வந்து நம்மளுக்கு எது வரும்? சிம்மம் விருச்சிகம் வந்துருமே. விருச்சிகம். ஆமா. அப்போ வந்து என்னன்னா, சூரியனே திதிசூனி அதிபதியாது, அவர் சிம்மத்திலே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. கூடவே மீன் லக்னத்துக்கு 6 கூடியவன் யாருங்க? இது சிம்மம், சூரியன். சூரியன் தான். மீனம் தான். சூரியன். அப்போ அங்கே நிற்கிறாருங்களா? அதுக்கப்புறம் 12 கூடியவன் சனி பகவான் அங்கே போய் நின்றுட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ மிகப்பெரிய பாதிப்பு உண்டு அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திடலாம். நெருப்பு சார்ந்த பாதிப்பு, நெருப்புனால் நோய்கள் உண்டாகும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிட்டே இருக்கும், அதனால தோல் நோய் வரும், இல்லைன்னா உடம்புல எலும்பு உருக்கி நோயெல்லாம் வந்துடும். இதெல்லாம் வந்து இதனால வர்றதுதான். புரியுதுங்களா? புரியுது. நல்லது. இதெல்லாம் ரொம்ப டீப்பாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஒருத்தருக்கு எப்படி நடக்குது, எப்படி நடக்கும் அப்படிங்கிறது ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக வந்துடும். அதேமாதிரி பரணியில் ஒரு கிரகம் நின்றுதுன்னு வச்சுக்கங்களேன், பரணியில் எந்த கிரகம் நிற்குதோ அந்த கிரகத்துக்கு ஒரு தடவையாச்சும் சின்னதாகவே தீக்காயம் வந்துடும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பாருங்க, ஒன்று அவங்க அம்மாவுக்கு வந்துடும், இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு தடவையாச்சும் சூடுபட்டுது, அதாவது ஏதோ ஒரு இடத்துல சூடுபட்ட தழும்பு இருக்குது அப்படிம்பாங்க பரணியில். யாராச்சும் இருந்தீங்கன்னா சான்று சொல்லுங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தாலும்.
ஓகே, புரிஞ்சுதுங்களா எல்லாத்துக்கும்? நிச்சயம். ம். அதுக்கப்புறம் சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய். சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் நிற்கும் இடங்கள். முதல் தர யோகம். முதல் தர யோகம். லக்னம், ரெண்டாம் இடம், மூணாம் இடம், நான்காம் இடம், ஐந்தாம் இடம், ஆறாம் இடம், ஏழாம் இடம், ஒன்பதாம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம். இது எல்லாமே முதல் தரமானது. 1 2 3 4 5 6 7, அதுக்கப்புறம் 9 10 11, இதெல்லாம் வந்து முதல் தரமானது. ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துருச்சு ம் எக்ஸப்ட் 4 8 12 ம் 8 8 12 மட்டும் வராதுங்க. அதில் 12ஆம் இடம் வந்து இரண்டாம் தரமானது. 12 வந்து இரண்டாம் தரமானது. 8ஆம் இடம் வந்து மூன்றாம் தரமானது 50%. சிம்ம லக்னம் யாராச்சும் இருக்கீங்களா? என் பொண்ணு சிம்மலக்னம் சார். ம் சரி சரி. ஏற்பையா சரி. சிம்ம லக்னத்தில் சனி ராகு சனிக்கு எது இருந்தாங்கன்னா பூர்வீகத்தை அனுபவிக்க முடியாது. பூர்வீக சொத்தை எனக்கு வந்து சனி எனக்கு சனி வந்து கேதோட சாரத்துல. ம் சிம்ம லக்னத்தில். ஆமாங்கய்யா. மகத்துல. மகத்தில். அதான் என்னன்னா ஆமாங்க. வந்து பூர்வீகத்தில் வந்து இருக்க முடியாது, பூர்வீகத்தை விட்டு வெளியே வரணும் அப்படிங்கிறது அதனால தான் நான் சொல்கிறேன். நம்ம அப்புறம் சொன்னீங்க. மகத்திலே புதனும். ம் பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். ஐயா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அந்த ஹீட் இந்த சூட்டான நோய்ன்னு சொல்லி அது சில பேருக்கு அந்த தோலில் ஒரு கருப்பு கருப்பு பேட்சா வரும், அதுவும் ஒரு காரணமா? அதுவும் ஒரு காரணம் தாங்க. ரொம்பவுமே வந்து அதிகமான சூடு ஆயிடுச்சுன்னா தோல் வந்து வருணம் மாறும். ஆ ஆனால் அதுக்கு வந்து ராகுவோட தொடர்பு இருந்ததுனா தான் அதை உறுதிப்படுத்தும். ஓகே ராகு ஓகே. புதன் தொடர்பு இருந்தது அப்படின்னா அதை உறுதிப்படுத்திடும். ஆ சரி சரி ஐயா, ம். நன்றி. நன்றி நன்றி வாங்க. ஐயா அந்த பூர்வீகம்ங்கிறது தாத்தா சொத்தா இல்ல அப்பா வாங்கினது பூர்வீகமா வருமாங்க? அப்பா வாங்கினதும் பூர்வீகம் தான். அப்பா வாங்கினது பூர்வீகம். அப்பா சுயமா வாங்கினாலும் பூர்வீகம் தானே? அதை பூர்வீகம் தான், அது வந்துடும். ஓகே. தந்தை வழி சொத்துக்கள் எல்லாத்தையுமே பூர்வீகம் தான். சரிங்களா? சுய முயற்சி சொத்துங்கிறது வேற, தந்தை வழி சொத்துங்கிறது வேற. தந்தை வழி சொத்துனாலே பூர்வீகம்னு அர்த்தம். தாத்தா தான் அப்படின்னு நினைச்சேன். இல்லை இல்லை அப்படி இல்லைங்க. தந்தை வழி சொத்து எல்லாமே வந்துடும். சரிங்களா? ஐயா தந்தை நீங்க சொன்னது சரி ஐயா, சூரியன் ராகு தொடர்பு இருக்கு ஐயா. ம் இருக்குது இல்லைங்க. ஆமா. பூர்வீகத்துக்கு கூடாது, இதுக்கு ஆ கூடாது. அது ஆ கொஞ்சம் வெளியே கொண்டு வந்துடும். ஓகே ஓகே, ம் நன்றி. நன்றி நன்றி பாருங்க. அடுத்தது சிம்ம லக்னத்துக்கு சூரியன். சிம்மத்தில் யாருக்கு சூரியன் இருக்காங்க? சிம்மத்தில் சூரியன் இருந்ததுன்னா சொல்றதுக்கு விருப்பம் இருக்குன்னு சொல்லுங்க. ஆனா ஐயா எனக்கே சூரியன் தான். சிம்மத்தில் சூரியன் இருக்கு. கொஞ்ச ஆமாங்க. நாளாச்சும் வறுமையை சந்திக்காம இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாங்க. ஒரு ஒரு எனக்கு சிம்மம் தான் சிம்மத்துல இது சூரியன். சிம்மத்துல சூரியன் இருந்தனாலே கொஞ்ச நாளாச்சும் வந்து வறுமையை சந்திச்சே ஆவாங்க. சூரியன் நல்லா குறைஞ்சது ஒரு 5 பலமா வருஷம். இருக்காரு அப்படிமா, சூரியன் நல்லா பலமா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா சூரியன் வந்து என்னதான் வந்து ஆட்சி ஆனாலும், இப்ப ராஜா எப்படி ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு போர் தொடுத்து ஒரு ஏமாற்றம் செஞ்சு வெளியே போவாரா இல்லைங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. அந்த மாதிரி மறைந்து வாழ்தல் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கண்டிப்பா சிம்மத்து சூரியன் கொடுப்பார், கொடுத்தே ஆகும். அதே மாதிரி வந்து அதுவும் அதுவே சூரியனே 102 வந்து இது இல்லைங்க உத்தரத்துல. உத்தரத்துல ஆமாங்க. இருந்தா ஐயா, அப்பா வழியில யாராச்சும் இடது கை எழுதுறவங்க இருக்காங்களா? இல்ல இடது கை அதிகமா யூஸ் இல்லைங்க பண்ணுவாங்க? இல்லைங்க அப்படியே தெரியலீங்க. நீங்க கவனிச்சு பாருங்க. உத்தரத்துல தான் சூரியன். உத்தரம் ஒண்ணு இல்ல. உத்தர ஒண்ணுல உத்தரம் இருக்காரு. 2 வந்து இதுக்கு வந்துடும், கன்னிக்கு வந்துடும் இல்லைங்களா? உத்தர ஒண்ணுல இருக்காரு. உத்தரம் 1. ஆ. ஆனா நம்ம கணக்கு பிரகாரம் இதுக்கு வந்துருச்சு, போறதுக்கு வந்துருச்சு. ம் ம் நம்மளுடைய
உத்தரத்துல இருந்தாலே வந்து ரெண்டு விஷயம் நடக்குங்க. ஒண்ணு வந்து குடும்பத்துல யாராச்சும் இடது கை எழுதுறவங்க இருப்பாங்க, இடது கை பழக்கம் உள்ளவங்க இருப்பாங்க. சரி. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி அனுபவிக்க முடியாம பாதி காலம் கொஞ்ச நாள் அனுபவிச்சுட்டு கொஞ்ச நாள் விடுறது வந்து உத்தரம் தான். அனுபவிக்க விடாம பண்ணும் உத்தரம். சரி, சிம்ம லக்னத்துக்கு சூரியன் எழுதிக்கலாம். முதல் தரமானது லக்னம், 2ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம். மறுபடியும் சொல்றேங்க. லக்னம், 2ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம். இதெல்லாம் வந்து முதல் தரமானது. 2ஆம் தரமானது 7ஆம் இடம், 75%. 3ஆம் தரமானது 8, 12. 3ஆம் தரமானது 8, 12. 8, 12. 4ஆம் தரமானது 3ஆம் இடம். 4ஆம் தரமானது 3ஆம் இடம். சிம்ம லக்னத்துக்கு பாதகாதிபதி யாருங்க? பாதக ஸ்தானம் என்ன? பாதகாதிபதி யாருங்க? செவ்வாய் 9 மேஷம். 9 வந்து பாதகம். அங்கதான் சிம்மன் சூரியன் வந்து உச்சமாகிறாரு. 9ஆம் வீடே பாதகம். அப்போ இவங்களுக்கு வந்து பாக்கியமே தடை அப்படிங்கிற பாக்கியமே பாதகம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அந்த செவ்வாய் வந்து இன்னொரு வீட்டுக்கு எந்த வீட்டுக்கு அதிபதி ஆகிறாருங்க? 4ஆம் வீடு. 4ஆம் வீடு. 4ஆம் வீடுங்கிறது உள்ளூர் நம்ம சொல்லுவோமே. ம் அப்போ ஆமா. உள்ளூர்ல இருந்தாங்கன்னா 9ஆம் வீடு வழுக்குமா வழுக்காதுங்க? வழுக்காது. உள்ளூர் 4ஆம் இடத்துல இருந்தா அந்த 9ஆம் இடம் வேலை செய்யுமா செய்யாதான்னு கேட்குறேன். செய்யும். செய்யுமில்லைங்கம்மா. அப்போ அது பாதகம் வேலை செய்யுமா? ஆமா. அதனால தான் சிம்ம லக்னக்காரங்களுக்கு உள்ளூர்ல இருந்தா அவங்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்காது. ம். பாக்கியங்கள் தடையாயிடும். இல்லைன்னா பாக்கியத்தை பிற்பகுதியில் தான் வாழ்வாங்க. அதாவது வந்து 40 வயசு வரைக்கும் சிம்ம லக்னக்காரங்க பார்த்தீங்கன்னா உள்ளூர்ல இருந்தாங்கன்னா 40 வயசு வரைக்கும் போராடிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து பார்க்கறதுக்கு எல்லாம் வெளியேருந்து பார்த்தோம்னா பயங்கரமாக இதாக நல்லா செட்டில் ஆன மாதிரி காமிக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து முழுமையான மனதளவில் ஒரு திருப்தியை கொடுக்கவே செய்யுது. பாக்கியத்தை ஏதோ ஒரு பாக்கியத்தை குறைய வச்சுக்கிட்டே இருக்கும், அனுபவிக்க விடாது. ஆனால் அதே அவங்க வந்து வெளியூர் போயிட்டாங்க அப்படின்னா கிடைக்க வேண்டிய அத்தனை பாக்கியம் கிடைச்சிடும். அதனால சிம்ம லக்னக்காரங்க மேக்ஸிமம் வந்தோம்னா சிம்ம லக்னக்காரங்களுக்கு நம்ம சொல்கிறது என்ன, உள்ளூரில் இருக்கிறத விட வெளியூரில் போய் கொஞ்சம் நாள் இருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது. அதுவும் வந்து இந்த படிப்புக்காக வெளியூர் போகிறது, சின்ன வேலைக்காக வெளியூர் போகிறது, இதெல்லாம் வந்து அவங்க போகும்போது தான் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியம். உள்ளூரில் வேலை செய்கிறவங்க பாருங்க கல்யாணத்தில் தடையை கொடுக்கும், இல்லைன்னா புத்திரத்தில் தடையை கொடுத்துரும் உள்ளூரில் இருந்தாங்கன்னா. இல்லை பூர்வீக அதாவது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னத்துக்கு மட்டும் எப்போவுமே வந்து என்னென்னா சிம்மத்தில் வந்து ஒருத்தருக்கு லக்னாதிபதி போய் நின்றுட்டார் அப்படின்னா அவங்க வெளியூரில் ஜெயிப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா 100% இருக்கும். புரியுதுங்களா? ஓகே. சிம்மத்தில் வந்து 5ஆம் அதிபதி போய் நிற்கிறாரு, எப்போ குழந்தை கிடைக்குங்க? தாமதமா தான் கிடைக்கும். தாமதமாக தான் கிடைக்கும். அப்போ அவங்க எங்க கொஞ்ச நாளாச்சும் வெளியூர்ல போய் இருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்லை அவங்க வந்து வெளியூர்ல போய் தலைநகரம் போயிட்டு வர சொல்லுவீங்க இல்லைங்கய்யா? ஆமாங்க, தலைநகரம் கேபிட்டல் சிட்டி கேபிட்டல். அங்க போய் அவங்க வந்து குழந்தைக்கு உண்டான முயற்சிகள் பண்ணாங்க அப்படின்னா அங்க கிடைக்க ஆரம்பிக்கும், அந்த பாக்கியம் கொடுக்கும். ஓகேங்களா? ஹனிமூன் போக சொல்ல வேண்டியதான். என்னங்க? ஹனிமூன் போக சொல்ல வேண்டியதான். அதான் நான் டீசெண்டா சொன்னேன். ஐயா அத வெளிநாட்டிலேயே பிறந்தாலையா இன்னொரு நாட்டுக்கு போகணுமா? இல்லம்மா, அப்படி இல்லை. நீங்க பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்துட்டீங்கல்ல. ஆனா அந்த பிள்ளை அங்கதான் வெளிநாட்டுல பிறந்தது. அவங்க பிறந்த ஊருக்கு அப்ப வெளியூருக்கு போயிட்டு சொல்லணும், வெளிநாடே போகணும்னு இல்லை. அதாவது என்னன்னா அந்த எத்தனாவது வீடு வருதுன்னு பார்த்து அத்தனை கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு சொன்னீங்கன்னா சரியா இருக்கும்.
சரி சரி ஓகே ஐயா அதுக்கு ஒரு ஓகே கணிதம் இருக்குது, நான் அதை சொல்லித் தரேன் உங்களுக்கு. சரிங்களா? நீங்க Yeah. சொன்னீங்க 30 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர்னு சொல்லி அதேதான் ஆ அதேதான். சரி ஓகே, சரி அந்த அந்த கணிதம் போட்டிங்கன்னா நீங்கள் சரியா இருக்கு. ஓகே. ஓகே ஒரு ராசிக்கு 30 கிலோமீட்டர் எடுத்துக்கலாமா ஐயா? 30 கிலோமீட்டர் எடுத்துக்கலாமா? ஓகேங்க. அத்தனை தூரம் தள்ளி போனாங்கன்னா அவங்களுக்கு அதை விஷயத்தை கொடுத்து, அதாவது இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ஆஹ், ஏதோ ஒரு லக்னம் சொல்லுங்க, ஏதோ ஒரு லக்னம் மீன சொல்லுங்க. லக்கினா ஆ? மீன லக்கினா மீனம் மீன லக்னம். ஓகே, மீன லக்னம். இப்போ வந்து மீன லக்னத்துக்கு 5ஆம் இடத்து அதிபதி யாரு? சந்திரன் சந்திரன். அப்போ அவர் வந்து சிம்மத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. மீன ம் லக்னம் சிம்மராசி. ஓகேங்களா? இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு தடையாக நின்றுச்சு, குழந்தை வந்து பிறக்கிறதுல வந்து தடையாக நின்றுச்சு. அது வந்து ரொம்பவுமே பண்ணுறாங்க, அது சரியாக இதாகலை. அப்படிங்கிற மாதிரினா லக்னத்துலேருந்து சிம்ம எத்தனை டிகிரி வருது நமக்கு? 6 6. 6 வீடு வருது. அப்போ ஒரு ஒரு 18 அந்த அந்த இப்போ வந்து ஒரு வேளை 150. வந்து மீனத்தில் லக்னப்புள்ளி வந்து நல்லா கேட்டுங்க, மீனத்தில் லக்னப்புள்ளி வந்து ஒரு 23 டிகிரி நிற்குதுன்னு வச்சுங்க. ம் ஓகேங்களா? அப்போ எத்தனை கிலோமீட்டர் தள்ளி போகணும்னு நம்ம சொல்லுவோம்? இங்கே கேட்டுங்க, நல்லா கேட்டுங்க. ஒரு நிமிஷம் 150 ஜாஸ்தி இப்போ. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். மீனத்தில் லக்னப்புள்ளி வந்ததுக்கு வந்து 23 டிகிரி. ம். சரிங்களா? சந்திரன் வந்து சந்திரன் வந்து சிம்மத்தில் நிற்கிறது ஒரு 11 டிகிரி. சரிங்களா? ம். அப்போ எத்தனை ம். கிலோமீட்டர் போக சொல்லலாம்? அது ஒரு 7, இது ஒரு 11ன்னா இது சொல்லுங்க, கரெக்டு தான், கரெக்டு தான், சொல்லுங்கம்மா. 18 வருதுங்க. நடுவுல ம். ஒரு 4 கட்டம் இருக்கு. 4 12 ம் 120 10 ஒரு 20 140 கிலோமீட்டர். சூப்பர், அவ்வளோதான். ஓகேங்களா? ம். புரியுதுங்களா? ஓகே ஓகே. ம். அந்த மாதிரி போட்டு நம்ம சொல்லிடலாம். அவ்வளோ ம் டிஸ்டன்ஸ் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அங்கே போய் வந்து அவங்க வந்து குழந்தைகளுக்கு நம்ம முயற்சிகள் பண்ணாங்கன்னா அது வந்து வெற்றி கொடுக்கும். சரிங்களா? சூரியன் கோவிலுங்களா? ம் ம். அப்போ கோயிலுக்கு போக சொல்லாமல் இந்த டிஸ்டன்ஸ் தாண்டி இருக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிற நம்ம சொல்லலாம். மலை ஓகே கோயிலுக்கு போயிட்டாங்க, சூரியன்னா மலை, அப்போ மலை ம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு நம்ம குன்று. சொல்லலாம். மலை குன்று. ம் நம்ம சொல்லியிருக்கோம், சூரியன்னா யாருங்க? குன்று. ம். ஊருக்கு நடுவால இருக்கிற குன்றுகள் எல்லாமே வந்து சூரியன். சூரியன். ம் சரி, அடுத்து சிம்ம லக்னத்துக்கு புதன். சிம்ம லக்னத்துக்கு புதன் முதல் தரமான யோகம். ஐயா மற்றவங்களுக்குலாம் புரியுதுங்களா? சுபாஷ் ஐயா. புரியுதுங்கய்யா. ஆ ஓகே ஓகே. புரியலன்னா டவுட்ஸ் கேட்டுக்கங்க, தவறு இல்லை. என்னன்னா எப்படி கேட்கறது, மற்றவங்களாம் கேட்டுக்காங்க அப்படின்னு யோசிக்க வேண்டாம், எல்லாமே ஐயா கேட்டுக்கலாம். உடம்பு சரியில்லை, அதனால அப்படி ஆ அதனால ஆ கேள்வி. சரி 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 சரி, நல்லது நல்லது. ஐயா சிம்ம லக்னத்துக்கு 12 வந்து 2ஆம் தரமா 3ஆம் தரமா? எதுங்கய்யா? சிம்ம லக்னத்து அது சூரியன் சும்மா 3ஆம் தரமா இருந்தீங்க? 3ஆம் தரம். சரி. 3ஆம் தரம். நன்றி. அதுக்கப்புறம் வந்து நல்லதுங்க. சிம்மத்தில் வந்து புதன் முதல் தரமான யோகம். 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம். முதல் தரமானது 2, 3, 4, 5, 7, 9, 10, 11. இரண்டாம் தரமானது இல்லை, 3ஆம் தரமானது. 2ஆம் தரம் இல்லை, 3ஆம் தரமானது. பன்னிரெண்டாம் இடம் மட்டும் 3ஆம் தரமானது. 12ஆம் இடம் மட்டும்.
நான்காம் தரமானது 6, 8. ஆறு எட்டு நான்காம் தரமானது. எது வரலைங்க? ஒண்ணு லக்னம் வரல. ம் பயனற்றது. லக்னம் பயனற்றதா? ம் சிம்ம லக்னத்தில் புதன் வந்து திசாபுத்தி நடக்குதுன்னா 0 தான். புதனோட எந்த பலனும் அனுபவிக்க முடியாது. அப்போ சிம்ம லக்னத்தில் புதன் வந்து திசாபுத்தி நடக்கிற சமயத்தில் இவங்க டாக்குமெண்ட் வேலை செய்யலாமா? செய்யக்கூடாது. ம் ஸ்டாப் ஆகிடும். அடுத்து சிம்ம லக்னத்துக்கு சூரியன். சிம்ம லக்னத்துக்கு சூரியன். சரி, சொல்லி சுக்கிரன் சூரியன் சுக்கிரன் சொல்லியாச்சுங்க. ஆமாம் ஆமாம் சுக்கிரன் எல்லாம் அலர்ட்டாக இருக்கீங்களேன்னு பார்த்தேன். இப்படி சொல்லிக்கலாம். சிம்ம லக்னத்துக்கு சுக்கிரன். முதல் தரமானது லக்னம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம். மறுபடியும் சொல்கிறேன். லக்னம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம். அதே மாதிரி சிம்ம லக்னத்துக்கு சரி நான் இது எழுதிக்கிங்க சொல்கிறேன். ஓகே. 2ஆம் தரமானது 75%. 8ஆம் இடம். 8ஆம் இடம் வந்து 2ஆம் தரமானது. 3ஆம் தரமானது 2, 6, 12. 2, 6, 12. அதே மாதிரி வந்து இணைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து பாதிப்பு கொடுக்கறது வந்து சிம்மம் தான். இணைவு அப்படிங்கிறதுல ஒரு பாதிப்பு கொடுக்கறது, பாதிப்பு கொடுக்குற இடம் வந்து சிம்மம் தான். அதாவது என்னன்னா இவருடைய 2ஆம் இடத்துலயே வந்து 2ஆம் இடத்து அதிபதி நீசமாவார், சரி உச்சமாவார். சுக்கிரன் நீசமாயிடுவார் சிம்மத்துக்கு 2ஆம் இடத்துல. இப்போ இவங்க அதாவது சிம்ம லக்னத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம லக்னம் அப்படின்னாலே ஒரு மன வாழ்க்கையில் வந்து ஒரு சின்ன ஒரு போராட்டத்தை கொடுத்துரும். மன வாழ்க்கையில் போராட்டத்தை கொடுக்கும் அப்படின்னா எப்படின்னா, ஒன்றா கல்யாணம் நடக்கும்போது ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் ஆச்சு, ஒரு 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 பிரச்சனையாகி தான் கல்யாணம் நடந்தது, இல்லை மனக்கசப்பாகி தான் கல்யாணம் நடந்தது, இல்லை தாமதமான திருமணம் ஆச்சு, இல்லை பொருத்தமற்ற ஜோதியாக வந்தாங்க, இல்லை மனசுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்தி இல்லை அப்படிங்கிறது வந்து சிம்ம லக்னம் தான் சொல்லிட்டு வரும். சிம்ம லக்னம் அதை தெளிவாக சொல்லிடும். ஒருவேளை ஜாதகர் எந்த லக்னமானாலும் 7ஆம் அதிபதி சிம்மத்தில் இருந்தாலும் இதே பலனை கொடுத்துரும். புரியுதுங்களா? புரியுதுங்களா? 100% உண்மைங்க. என்னங்க? 100% உண்மை. அந்த விஷயத்தை கொடுத்துட்டு வந்துடும். சிம்ம லக்னமே ஆகி 7ஆம் இடமும் சிம்மத்துல இருந்தா என்னங்க? என்ன ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு முன்னால ஏதோ ஒரு சின்ன கசப்பாச்சு அப்படிங்கிறது. கல்யாணம் நடக்கிறதுக்கே முன்னாடியே வந்து மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணு வீட்டில் ஒரு கசகசப்பு இருந்தது அப்படிங்கிறதோ, இல்லை இவங்களுக்கு வந்து பொருத்தம் இல்லை, எனக்கு வந்து திருப்தி இல்லை அப்படிங்கிறதோ, இல்லை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு சில பாதிப்பு கொடுத்தது அப்படிங்கிறத வந்து சிம்மத்துக்கு கொடுப்போம், கண்டிப்பாக கொடுக்கும். அது இருக்கும்.
சரிங்களா? வேற எந்த லக்னம் ஐயா பரவாயில்ல. ஐயா, ஒரு சின்ன ஒரு சந்தேகம். எந்த லக்னமா நான் தான் சொன்ன பார்த்தீங்களா, எந்த லக்னமானாலும் அதனுடைய 7ஆம் அதிபதி அங்க போய் சிம்மத்துல நின்னாலே இந்த வேலையை கொடுத்துரும். ஐயா, ஒரு சின்ன எனக்கு சந்தேகம். அப்படிதான். எனக்கு அப்படிதான். எப்படி? 7ஆம் அதிபதி குரு வந்து சிம்மத்தில் இருக்காரு. ஒரு சின்ன சங்கடத்தை கொடுத்ததுன்னா ஐயா, ஒரு சின்ன சந்தேகம். சரிங்க. ஐயா, இது லக்னத்துக்கு மட்டும் பேசுமா இல்ல ராசிக்கும் பேசுமா? ராசிக்கு வந்து உங்களுக்கு 40% தாங்க. ராசி வந்து இப்ப அவ்வளவு தம்பி தான் அதே ராசி தான். நீங்க சொன்னது முழுக்க 100க்கு 90% அப்படியே தான் அமைஞ்சுது. ராசிக்கு வந்து 40% பேசும். அப்ப என்னன்னா லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி அங்க போய் நின்று இருப்பாரு. இல்ல அவருக்கு அந்த மாதிரி அமைப்பு இருக்கும். ஏன்னா சிம்மத்துல வந்து 7ஆம் அதிபதி இல்லாம 7ஆம் அதிபதி இன்னொன்னு 11ஆம் அதிபதியும் பாதிப்பு கொடுப்பாரு. 11ஆம் அதிபதியும் அந்த விஷயத்தை கொடுத்துருவாரு. சரிங்க. 7ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம்ங்கிறது என்னதுங்க? 7ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம்ங்கிறது 5ஆவது இடமா வந்துருமா? 7க்கு 11 5ங்களா? 7க்கு 11 5ங்களா? ஆமையா? அப்ப 5ஆம் இடங்கிறது வந்து கலத்திரத்துடைய கலத்திரத்தின் ஆழ்மனது அப்படிமோ. ஆழ்மன ஆசை, கலத்திரத்தின் ஆழ்மன ஆசைகள் அப்படின்னு. அப்போ 7ஆம் அதிபதி அங்கே போய் நின்றுட்டாரு அப்படின்னா, இல்லை 11ஆம் அதிபதி அங்கே போய் நின்றுட்டாங்கன்னா கலத்திரத்தோட ஆசைகள் நிறைவேறல அப்படின்னு சொன்னோம். கலத்திரத்துக்கு ஆள் மனசில் நிறைய ஆசைகள் இருந்தது. அதை வந்து அது வந்து திருப்தி ஆகாதனால இவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு இருக்குது அப்படிங்க சொல்லணும். கண்டிப்பாக அது வந்துடும். சரிங்களா? சிம்மத்துல 11ஆம் அதிபதி இருந்தாலும் இந்த இது வரும்ன்றீங்களா சார்? ஒரு மனக்குறை என்னமா? எந்த லக்னமா இருந்தாலும் சிம்மத்துல 11ஆம் அதிபதி இருந்தா இந்த ப்ராப்ளம் வரும். ஆமா, அது மனசுல வந்து ஒரு குறை இருக்கும். அதாவது வந்து கலத்தறதுக்கு அந்த குறை இருக்கும். இப்போ இவங்களுக்கு இருக்காது, ஜாதகருக்கு இருக்காது, கலத்தறதுக்கு வந்து அவங்க திருப்தி இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஓகே சார். ஆழ்மனம்ங்கிறது 5 தானங்க? 5ங்களா? அப்ப 7ஆம் இடங்கிற கலத்தரங்களா? ஆமாங்க. கலத்தரத்துக்கு ஆள் மனசுங்கிறது எத்தனாவது வீடு வரும்? அது 11ஆம் வீடு வருது. அப்ப 11ஆம் இடம் அங்க போயிடுச்சுன்னா கலத்தரத்தோட ஆள் மனசு திருப்தி ஆளுன்னு சொல்லுமா? ஆமாங்க. அதான் சொன்னேன். ஓகே. அதான் கலத்துறதுக்கு 11ஆம் இடம் 5ன்னீங்களா, அதனால யோசிச்சேன். 7க்கு 11 5ஆம் வீடு அப்படின்னு. கரெக்டுங்களா? அப்போ அந்த 11ஆம் தேதி அங்க போய் நின்றுட்டாரு அப்படின்னா 7ஆம் இடத்துக்கு உண்டான ஆள் மனசுக்காக உண்டானவன் அங்க போய் நின்றுட்டா அப்படின்னா அப்போ கலத்திரத்தினுடைய ஆள் மனதில் உள்ள ஆசைகள் இங்க பூர்த்தி ஆகலை அப்படின்னு சொல்லுவோம். சிம்மத்துல 11 இருந்தா ராஜயோகம் அப்படின்ட்டுருவாங்க. அது கொடுக்கும், பணத்துல கொடுக்கும். குடும்பத்துல எப்படி இருக்குது? ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு பொதுவாக வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். கர்ம வினைகள் வந்து 3 இடத்துல தான் வேலை செய்யும். நம்ம அடிக்கடி சொல்றது தான், 3 இடத்துல வேலை செய்யும். பணம், மனம், உடல், இந்த 3ல தான் வேலை செய்யும். பணத்துல, உடல் அளவில், மனதளவில். ஒரு மனுஷனை வந்து நம்ம வந்து பணத்தளவில் நல்லா இருக்காங்க அப்படின்னு நினைச்சோம்னா அவங்களுக்கு மனசுலயோ உடல்லையோ ஒரு பிரச்சனை கண்டிப்பாக கொடுத்துரும். கொடுக்காம இருக்கவே செய்யாது. அதே மாதிரி வந்து நான் மனசுல ரொம்ப ஸ்ட்ராங்க, வில் பவர் எனக்கு ரொம்ப ஜாஸ்திங்க அப்படின்னாங்கன்னா அவங்கள வந்து உடல்லையோ அல்லது பண விஷயத்துலையோ ஏதோ ஒரு இடத்துல சரிவை கொடுத்துரும், இல்லை நெருடலை கொடுத்துரும். உடல் அளவில் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், எல்லாமே நான் வந்து எப்போவுமே வந்து டயட் ஃபாலோ பண்ணுவேன், உடம்பை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்குவேன் அப்படின்னாங்கன்னா மற்ற 2 விஷயத்துல ஏதோ பாதிக்கும். இது வந்து நடந்தே ஆகும். இப்படி தான் கர்ம வினைகள் அதனுடைய வேலைகளை செய்யுமே ஒழிய 3 இடத்தையுமே ஒரு இடத்துல பூர்த்தி பண்ணவே செய்யாது. புரிஞ்சுதுங்களா? அதை வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அப்போது எதுக்காக வந்து நிவர்த்திகள் எடுக்கும்போது இதை 3 கவனித்து நிவர்த்திகள் எடுக்கணும். எதில் வந்து பாதிப்பை கொடுக்க போதுன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நிவர்த்திகள் கொடுக்கணும். இப்போ 11ஆம் அதிபதி வந்து 5ல் போய் உட்காந்துட்டாரு அப்படின்னா லாபம், சிம்மத்தில் உட்காந்துட்டா உச்ச லாபம் அப்படிமோ. உச்ச லாபம், ராஜயோகம், நல்ல மனசில் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடந்துடும் அப்படின்னு சொல்லுவோம். இவரு பணம்னு வெளியே ஊராக போயிட்டு இருப்பாரு, பணம் சம்பாதிச்சுட்டு இருப்பாரு, நல்ல ஓட்டம், பயங்கரமான ஓட்டம், 4-5 கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் அவங்க வீட்டுக்காரமாவுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? திருப்தி இல்லாம இருக்கும். பணம் சம்பாதிச்சு என்ன பிரயோஜனங்க? ஒரு நேரம் வந்து உட்கார்ந்து நிம்மதியா பேசுறாருங்களா அப்படிம்பாங்க. அதான் இந்த மன குறைய கொடுக்கறது சிம்மம்.
புரியுதுங்களா? ஆ. ம். எப்படி இருக்கு ரூல் புரியுதுங்களா மற்றவங்களுக்கு? சரி, சிம்ம லக்னத்துக்கு சந்திரன், சிம்ம லக்னத்துக்கு சந்திரன். அதே மாதிரி 11ஆம் அதிபதி போய் 11ஆம் அதிபதி போய் சிம்மத்தில் நின்றாலும் நம்ம என்ன சொன்னோம், கொஞ்ச நாளாச்சும் வறுமையை சந்திச்சே ஆவாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோமே. கொஞ்ச நாளாச்சும் வறுமை. வறுமையை சிம்மத்தில் ஒரு கிரகம் நின்றுன்னா அந்த கிரகம் வறுமையை சந்திக்காம வெளியே போகாது. சிம்ம லக்னம் இல்லை, சிம்மத்தில் ஒரு கிரகம் நின்னாலே. சிம்ம லக்னக்காரங்க பொதுவாகவே சந்திப்பாங்க. சிம்மத்தில் ஒரு கிரகம் நின்னதுன்னா இந்த விஷயத்தை கொடுத்துரும், வறுமையை சந்திச்சே ஆவாங்க. லக்னத்துக்கு சந்திரன், சிம்ம லக்னத்துக்கு சந்திரன். அதாவது அந்த பாவம் வந்து கெடுத்து கொடுத்துரும் சார். சிம்மத்துல ஒரு கிரகம் இருந்தா அந்த பாவம் கெடுத்து கொடுத்துரும். அந்த பாவகத்துடைய உறவு ஒரு வறுமையை சந்திக்கும் நம்ம சொல்லணும். ஓகே சார். இப்போ வந்து ஒரு 11ஆம் அதிபதி போய் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. 11ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம மூத்த சகோதரம் அப்படிம்போம், சித்தப்பா ஓகே சார். அப்படிம்போம். அப்போ 11ஆம் அதிபதி போய் சிம்மத்தில் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுடைய கலத்திரத்துக்கு மனக்குறைங்கிறது ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துருவோம். ரெண்டாவது என்னன்னா, உங்க சித்தப்பாவோ இல்லை வந்து மூத்த சகோதரமோ வறுமையை சந்திச்சாங்கன்னா அப்படின்னா, ஆமாங்க பயங்கரமாக டவுன் இருந்தவங்க ஒரு ஃபெயிலியர் சந்திச்சாங்க அப்படிங்கிற சொல்லுவோம். ஓகே சார். இதெல்லாம் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் வரும். சிம்ம லக்னக்காரங்களுக்கு நம்ம சொல்லும் போதே ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுட்டு வந்துடும். ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன்ங்க. ஆமா, வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. அப்ப அந்த சிம்மத்துல சூரியன் இருந்தாருன்னா அப்ப அப்பாவுக்கு ஒரு தடவை வறுமை சந்திச்சிருப்பாருன்னு கண்டிப்பா எடுத்துக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா தந்தை அப்படிங்கிறது. அப்ப லக்னத்துக்கு அது என்ன உறவு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஓ, சிம்மத்துக்கு வந்து சூரியன் இருந்தாலே தந்தைக்கு ஒரு வறுமையை சந்திப்பார் அப்படிங்கிறது ஒரு விதி. ஓகேங்க. ஓகேங்களா? அது வந்து ஓகே. நிதர்சனம். அது போக வந்து இப்போ வந்து ஒருவேளை வந்து இப்போ வந்து மிதுன லக்னம் அப்படின்னா 3ஆம் அதிபதி அப்படிங்கிறது சூரியன் வந்துடுவாருங்களா? ஆமாங்க. அப்ப இளைய சகோதரன் வந்துருமா? ஆ, அப்ப அவங்க இளைய சகோதரத்துக்கு ஒரு இது வறுமையை சந்திச்சார் அப்படின்னு சொல்றோம். ஓகே. புரிஞ்சுக்கணும். அது என்ன புரியுது. உறவுங்கிறது எடுக்கணும். அதே மாதிரி வந்து காரக உறவையும் எடுக்கணும், கிரக காரக உறவையும் எடுக்கணும். பாவக காரக உறவையும் எடுக்கணும், கிரகத்துடைய காரகங்களையும் எடுக்கணும். அதே மாதிரி வந்து சூரியன் வந்து முதல் குழந்தை அப்படின்னு சொல்லுவோம், ஆண் குழந்தை அப்படின்னு. அப்ப அந்த குழந்தையும் ஒரு வறுமையை சந்திக்கும் அப்படின்னு சொல்றோம். நிறைய எடுக்கணும். ஒரு கிரக காரங்கள்ல நீங்க நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வரும். இந்த கிரக காரங்களும் பாவகாரங்களும் அதான் சொல்லிக்க முடியாது. 4 காரகங்களை எப்போ நீங்க வந்து தெளிவா இருக்கீங்களோ அப்போதான் எல்லா விஷயத்தையும் நம்ம பலன்களை எடுத்துட்டு வர முடியும். ஓகே ஓகே. வாழ்கம் வாழ்கம். சிம்ம லக்னத்து சந்திரன் முதல் தர யோகம், 3ஆம் இடம், 11ஆம் இடம். 3ஆம் இடம் 11ஆம் இடமும் முதல் தரமான யோகம். அதுக்கப்புறம் 2ஆம் தர யோகம், லக்னம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம். லக்னம் 5, 9, 10 இதெல்லாம் 2ஆம் தரமான யோகம். 3ஆம் தர யோகம் வந்து 2ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம், 12ஆம் இடம். 2, 6, 7, 12. 4ஆம் தரமான யோகம் 4, 8. 4, 8 4ஆம் தர யோகம். அடுத்து சிம்ம லக்னத்துக்கு சனி பகவான். அதே மாதிரி வந்து
சிம்மத்துக்கு சிம்மத்தில் வந்து 4ஆம் இடத்து அதிபதியோ இல்லை சிம்மமே 4ஆம் இடமா வந்ததுனாலும், சிம்ம லக்னம் வந்தாலுமே, சிம்ம லக்னம் சிம்மத்தில் 4ஆம் வீட்டு அதிபதி இல்லை சிம்மம் 4வது வீடு, அதாவது ரிஷபத்துக்கு இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா, இவங்க வீட்டுக்கு பார்த்தால வந்து சூதாடக்கூடிய இடம் இருக்கும். இல்லை அடிக்கடி வந்து சூதாடுறாங்க, இந்த பெட் மேட்ச் விளையாடுறது, விளையாட்டு விளையாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்கே இருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களா? சிம்ம லக்னம் இருக்கீங்க, இல்லை வீட்லேயே வந்து சீட் கட்டி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இருக்கும். கேம் விளையாடுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கும். சரிங்க. சிம்ம லக்னம் சனி பகவான். முதல் தரமானது 3ஆம் இடம். 3ஆம் இடம் மட்டும்தான் முதல் தரமானது. 2ஆம் தரமானது 7ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம். 7, 10, 11. 3ஆம் தரமானது லக்னம், 2ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம். லக்னம் 2, 4, 5. இதில் 3ஆம் தரமானது. 4ஆம் தரமானது 6ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடம். மறுபடியும் சொல்கிறாங்க. 4ஆம் தரமானது வந்து 6ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடம். இதெல்லாம் 4ஆம் தரமானது. அதுக்கப்புறம் சிம்ம லக்னத்துக்கு ராகு. முதல் தரமானது 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம். மூணு, 6, 10, 11. இரண்டாம் தரமானது 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம். 2, 4, 7, 9. அதுக்கப்புறம் 3ஆம் தரமானது லக்னம், 5ஆம் இடம், 12ஆம் இடம். லக்னம் 5, 12. 4ஆம் தரமானது 8ஆம் இடம். ஐயா சிம்ம லக்னத்தில் யார் இருக்கீங்கன்னு சொன்னீங்க? சிந்தகுமார் ஐயா சிம்ம லக்னம் தானே? ஆமாங்கய்யா. ம். ராகு திசை தான் போட்ட படாவாட் படுத்துச்சு. ஓகே. இப்போ
தம்பி பிறந்தார் இல்லைங்க, ஆமாங்கய்யா. தம்பி பிறந்த சமயத்தில் வந்து குடும்பத்தில் ஒரு கருமகாரியம் வந்தாங்களா? ஆமாங்கய்யா. ஆமாங்க. ஓகே. இந்த சிம்ம லக்னத்துக்கு தம்பியோ தங்கச்சியோ பிறந்தாங்கன்னா ஒரு கர்மத்தை சரி. இயக்கும். இல்ல, ஆமாங்க. ஆமாங்க. ம். அம்மாவோட அம்மா பாட்டி தவறாங்க. அதான் குடும்பத்தில் நெருங்கிய ஒருவன் வந்து கர்மகாரியத்தில் சிக்கிடும். சிம்ம லக்னத்துக்கு வந்து அது ஒரு விஷயம் உண்டு. சிம்மத்துக்கு வந்து கூட அதாவது சகோதரன் யாராச்சும் பிறந்தாங்க, சகோதரன் சகோதரி பிறந்தாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து ஒரு இதை கொடுக்கும். ஏன்னு சொல்லுங்க, என்ன ரூல்? ஐயா 3க்கும் 10க்கும் உடையவர் 3ஆம் இடம். சூப்பர். 3ம் 10 குடிவன், செம படம், நல்லா கிளியராக எடுத்துட்டீங்க. 3 10 குடிவன், 3ம் சகோதரன், 10ங்கிறது வந்து கர்மம். ஓகே, சரி. அது ஏன் இயக்குது? அதாம்மா. 3ஆம் இடத்துல சூரியன் நீச்சமா சூப்பர் லக்னாதிபதி. சூப்பர் சூப்பர், அவ்வளோதான். அதாம்மாவுக்கு 200 மார்க். ஓகே, சூப்பர். நன்றிங்கய்யா. ம், கிஃப்ட்டுங்கய்யா. நல்லதும்மா, சூப்பர். கொடுத்துடலாம், கிஃப்ட்டு கண்டிப்பாக கொடுத்துடலாம். ம், ஓகே. கண்டிப்பாக கண்டிப்பாக 100% உண்டு அதாம்மாவுக்கு. நன்றிங்கய்யா. அதுக்கப்புறம் சிம்ம லக்னத்துக்கு கேது. இப்படிதாம்மா, இன்னும் இன்னும் அப்படியே நல்லா டெவலப் பண்ணணும். ஓகேங்களா? ம், ரொம்ப கண்டிப்பாங்க. மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றிங்க. ம். சிம்ம லக்னத்துக்கு கேது முதல் தரமானது. 6ஆம் இடம், 11ஆம் இடம். 6ஆம் இடம் 11ஆம் இடம் சிம்மத்துக்கு கேது பகவான் நிற்கிறது வந்து ரொம்ப சிறப்பு, முதல் தரமானது. 2ஆம் தரமானது 3ஆம் இடம், 5ஆம் இடம், 10ஆம் இடம். 3ஆம் இடம், 5ஆம் இடம், 10ஆம் இடம். 3ஆம் தரமானது 3ஆம் தரமானது லக்னம், 4ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடம். லக்னம், 4ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடம். 4ஆம் தரமானது 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம். 4ஆம் தரமானது வந்து 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம். இதில் சிம்லாந்தத்துக்கு உள்ளன திசா பலன்கள், கிரகங்கள் வந்து எந்தெந்த வீட்டில் நின்னா என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறது. ஓகேங்க. அதுக்கப்புறம் சிறு குறிப்புகள் எழுதிக்கணும். விதிகள், யோக விதிகள். அதாவது ஜோதிடத்தில் அம்மா லதாமாவுக்கு வந்து ஏன் பாராட்டுறேன் அப்படின்னா, ஜோதிடத்தில் ஒரு விஷயம் என்னென்னா புரிதல், ரொம்ப கிளாரிட்டி. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், ஜோதிடத்தில் வந்து பலன்கள் வந்து அற்புதமாக வரும். லதாமா வந்து ரொம்ப இப்போ வந்து நம்ம நம்ம வகுப்பில் வந்ததுக்கப்புறம் தான் ஜோதிடத்துக்கு வந்தீங்க, முதலே படிச்சிருக்கீங்களா மேம்? ஐயா நம்ம ஃபர்ஸ்ட் சத்யானா மேடம் கோயம்புத்தூர்ல இருந்தாங்க இல்லையா, பேசிக் ஒரு 2 3 கிளாஸ் எடுத்தாங்க ஃப்ரீயா. அதுலதான் ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் நீங்க ம் ம் நல்லா, பேஸ் அதாவது சொல்லுங்க. பேசிக் தான் அவங்க ஃப்ரீயா சொல்லி கொடுத்தாங்க ஸ்டார்டிங்ல. அதுல பண்ண அப்புறம் உங்க லிங்க் எனக்கு கிடைச்சது. அப்புறம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு நல்லது நல்லது. அதான் என்னன்னா வந்து நம்ம வந்து ஒரு 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 வகையில் வந்து அப்படியே தொடர்ந்து வரும்போது அந்த விஷயங்கள் வந்து ஈஸியாக புரிதல் ஏற்படும். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை ஏன் சொல்ல வரோம், இது எப்படிலாம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா, அந்த ஒரு ஞானம், அதாவது அந்த எனர்ஜி, அதாவது நம்ம யோசிக்கக்கூடிய திறன், அதை வந்து வளர்த்திக்க போது தான் ஜோதிடத்தில் வந்து நிறைய விஷயங்களை வந்து பலன்கள் எடுத்துகிட்டு வர முடியும்.
இப்போ நம்ம ஒரு விஷயத்த சொன்ன உடனே அம்மா பட்டு எடுக்கிறாங்க அப்படின்னா நிறைய அது நீங்க சொல்லுங்க. கேள்வி கேட்டு கேட்டு கொஞ்சம் இது பண்ணதுனாலதாங்க அது வந்து. அதான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தோம்னா அதனால தான் நம்ம சொல்கிறது ஜோதிடத்தில் வந்து எப்போவுமே அதுக்கு கிளாஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறது அதனால தான். கிளாஸுக்கு எதுக்காக இம்பார்ட்டன்ஸ், அதாவது மற்ற விஷயங்களை விட கிளாஸில் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து யோசிக்க வைக்கும். வகுப்பு வந்து நிறைய யோசிக்க வைக்கும். ஸோ அந்த நாலேஜ் கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். உண்மையாகவே உண்மையாகவே மனசுக்கு வந்து அப்படியே மன மகிழ்ச்சியாக இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நல்லது. சரிங்க. நன்றிங்க. நன்றி நன்றி. வாழ்க. ஏன்னா நான் இந்த மாதிரி எதிர்பார்க்கறது அடுத்தடுத்த நிலைக்கு வந்து நீங்கள் வரணும். நான் நான் அதாவது நம்மளுக்கு ஒரு மன திருப்தி அப்படிங்கிறது எப்போ கிடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டு நம்மளை விட நல்லா ஒரு நிலைமைக்கு வராங்க அப்படிங்கிறது பார்க்கறது தான் ஆசிரியருக்கு வந்து சந்தோஷம். அந்த அந்த சந்தோஷத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. அது போன வாட்டியே கேட்டீங்க இல்லையா அதுக்கு பதில் சொன்னீங்க இல்லைங்க. 3ஆம் வீடு லக்னக்காரம் 3ல நீச்சம், அதனால அது கரெக்டா யூஸ் அந்த ஆச்சு. ரூலை எடுத்து இங்கே அப்ளை பண்ணிட்டீங்க. அவ்வளோதான். கரெக்ட் தான். அப்படிதான் அப்ளை பண்ணணும். சூப்பர். நல்லது நல்லது. ஓகே ஓகே. அடுத்து யோக விதிகள். சூரியன் குரு, சூரியன் செவ்வாய், குரு செவ்வாய். சூரியன் குரு, சூரியன் செவ்வாய், குரு செவ்வாய், அப்புறம் செவ்வாய் சுக்கிரன். இதெல்லாம் முதல் தரமான யோகத்தை கொடுக்கும். இந்த காம்பினேஷன் வந்து திசாபுத்தி நடந்துச்சுன்னா முதல் தரமான யோகத்தை கொடுக்கும். 4வதா சொன்னீங்க. சூரியன் குரு, சூரியன் செவ்வாய், குரு செவ்வாய், செவ்வாய் சுக்கிரன். ஓகே. அதே மாதிரி வந்து 2ஆம் தரம் வந்து புதன் சுக்கிரன் வந்து 75% தான். புதன் சுக்கிரன் வந்து 75%. அதே மாதிரி வந்து சிம்ம லக்னத்தில் சிம்ம லக்னம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சிம்ம லக்னத்துக்கு பெண்களுக்கு வந்து சில விஷயங்கள் நம்ம வந்து சொல்லணும். சிம்ம லக்னத்தில் பெண்கள் வந்து இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வாடிக்கையாளராக வராங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டியது அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு அட்வைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா சிம்ம லக்னத்தில் வந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருக்கும். சிம்ம லக்னத்தில் பிறந்த பெண்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஒரு அந்யோன்யம் இருக்கும். அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த அந்யோன்யம் போயிடும், பற்று போயிடும். அந்த குடும்ப வாழ்க்கையில் பற்று போயிடும். இது ஆண்களுக்கும் பொருந்தும். ஆண்களோடது வந்து தொழில் ரீதியாக அவங்க வந்து இது பண்ணிடுவாங்க. ஆனால் பெண்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா பற்று, குடும்பத்தில் ஒரு பற்றே இருக்காது. ஏதோ இருக்கிறோம் அப்படி அந்த சுகபோகத்துல எந்த இதுவுமே இருக்காது. அதனாலேயே குடும்பத்துக்குள்ள ஒரு சில சமயங்கள் வந்து பிரச்சனைகள் வரும். ஒரு மனசில் வந்து ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை வரும். அவங்களுக்கு வந்து நிறைய மன நெருடலை கொடுக்கறது வந்து இந்த சிம்ம லக்னத்துக்கு குழந்தைகள் பிறக்கும் பொழுது. குழந்தை பிறந்த உடனே தான் அந்த விஷயத்தை கொடுத்துட்டு வரும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும்போது முதல்ல நம்ம வந்து சில வழிபாடுகளும் வழிபாட்டு முறைகளையும் நம்ம சொல்லிடணும். அதை சொல்லி அவங்கள வந்து சரிப்படுத்தி வச்சுக்கணும். சரிங்களா? பற்றற்ற வாழ்க்கை அவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்காது அப்படிங்கிறத சொல்லணும். ஓகே. அடுத்து வழிபாடுகள்னா அது சொல்லலாங்களா? 4, 9 கூடியவன் இல்லாமல் பாதகாதிபதியில் ம். அப்போது இவங்க குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த பற்று போயிடும். ஓகேங்களா? அந்த சுகபோகத்தில் வந்து நாட்டம் இருக்காது. பாக்கியங்களில் நாட்டம் இருக்காது. எதுலேயுமே ஏதோ இருக்கும் மெஷின் மாதிரி அப்படிங்கிற மாதிரி போயிடும். அது என்ன ஆகுதுன்னா கணவருக்கு வந்து வெறுப்பு தட்ட ஆரம்பிச்சிடும். இவங்க எதுலேயுமே பற்று இல்லாமல் இருப்பாங்க. கணவருக்கு வந்து அந்த ஒரு விதமான நெருடலை கொடுத்துரும். ஸோ அதனால் இவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய இன்னல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை கொடுத்துரும். சரிங்களா? அப்போ என்னென்னா இவங்க வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கையிலையும் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். புரியுதுங்களா? ஓகே. பெண்களுக்கும் போது நம்ம கொஞ்சம் மறைமுகமாக சொல்ல வேண்டியது இருக்கும். அதனால தான் நான் மறைமுகமாக சொல்லிட்டு இருக்கேன். சரிங்க. அதுக்கப்புறம்
அதே மாதிரி வந்து சிம்ம லக்னத்துக்கும் செவ்வாய் பகவான் தனித்து இருந்தால் யோக பலன்களை செய்வதில்லை. செவ்வாய் நல்லவராகவே இருந்தாலும் தனிச்சு இருந்தாலும் வேலை செய்ய மாட்டார். குரு பார்வை பட்டாலும் கூடவா சார்? இதுங்கம்மா, அது ரூல் இருக்குதுங்கம்மா, சொல்கிறேன். ஓகே. சூரியன் குரு புதன் தொடர்பை செவ்வாய் பெற்றால் மட்டுமே யோகத்தை தருவார். இதேபோல் சுக்கிரனும் செயல்படுவார். இதே மாதிரி தான் சுக்கிரனும் தனித்து இருந்தாலும் வேலை செய்ய மாட்டாங்க. குரு செவ்வாய் புதன் தொடர்பு. சுக்கிரன் தனித்து இருந்தால் அவரு யோக பலன் தர மாட்டாரு. குரு செவ்வாய் புதன் தொடர்பு இருந்தால் மட்டும்தான் அவர் யோக பலன் கொடுப்பார். அதே குரு எங்க இருந்தாலும் சிம்ம லக்னத்துக்கு சுபத்துவத்தை கொடுத்தே தருவார். சிம்ம லக்னத்துக்கு குரு எங்க இருந்தாலும் அவருடைய திசா புத்தி காலத்துல சுப பலன்களை கொடுத்துருவார். சந்திரன் சனி திசா புத்திகள் சிறப்பான பலன்களை தராது. புதன் சுப தொடர்பு கொண்டு திசாபுத்தி நடத்தினால் யோக பலன்களை தருகிறார். சரி, சிம்ம லக்னம் நிறைவு. ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? புரிஞ்சுதுங்களா? விதிகள்லாம் புரிஞ்சுச்சுங்களா? சொல்லுங்க. டவுட்டுங்கய்யா. இப்போ ஸ்திர ஸ்திர லக்னத்துக்கு 3, 8 தானுங்கய்யா மாரகாதிபதி. அப்போ 8 குரு மாரகருக்கு சொல்லவே இல்லைங்கய்யா, நல்ல பலனாவே. அவரு 5ஆம் அதிபதியா வந்துடுறாருங்கம்மா. இவருக்கு திரிகோணாதிபதியா வரும்போது அதனுடைய தாக்கத்தை குறைச்சிக்கிறாரு. குரு சுபகிரகம் இல்லை, அதனால தாக்கத்தை குறைச்சிக்குவாரு. ஆனால் அவர் அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, குரு அந்த இடத்துல இருந்தாருன்னா அவர் என்னவா பண்றாருன்னா, நோய் இல்லைன்னா நெருப்பு தத்துவத்தில் பாதிப்பு கொடுத்துறாரு. புரிஞ்சுதுங்களா? மாதத்தை கொடுக்க மாட்டாரு, மாதகத்தை அவர் செய்ய மாட்டாரு. சனியோட தொடர்பும் குருவோட தொடர்பும் வரும்போது, சிம்ம லக்னத்துக்கு வரும்போது அது என்ன ஆகிடும் அப்படின்னா, ஒரு நெருப்பு சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுத்துட்டு வர வழிய பெரிய இது கொடுக்கறதில்ல. குரு ஏன்னா இப்போ அவர் காலபுருஷனுக்கு 3 பேருமே சூரியன் செவ்வாய் குரு 3 பேருமே தன் வீட்டுக்கு திரிகோணாதிபதிகளாக வந்துடுறாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் அவங்களே திரிகோணாதிபதிகளாக வந்தாங்கன்னா அதனால அந்த யோகத்தை கொடுக்குறது. இப்போ சூரியன் உச்சமாகக்கூடிய இடத்துக்கு அவர் என்ன யோகாதிபதி வந்துடுறாருங்களா?
சிம்ம லக்னத்துக்கு சூரியன் உச்சமாகக்கூடிய இடத்துக்கு அவரே ம் வந்து ம் பாக்கியாதிபதியாகவும் வந்துடுறாரு, ம் திரிகோணாதிபதியாகவும் வந்துடுறாரு. ம் ஓகேங்களா? அதனால வந்து சூரியன் உச்சமாகக்கூடிய வீட்டுக்கு இருக்கிறதுனால அவர் பாக்கியத்தை கொடுக்கறதுனால அந்த பெரிய பாதிப்பை கொடுக்கறது இல்லை. ம் ஓகேங்களா? சரி சரிங்க. ம் நல்லது. வேறு ஏதாவது டவுட்ஸுங்க? அருமையான கேள்வி, நல்ல கேள்வி. ஓகே. வேறு ஏதாவது டவுட்ஸுங்க? புரிஞ்சுதுங்களா? முதல்ல விதிகள்லாம் புரியுதுங்களா? பொருந்தி வந்திருக்கா? கரெக்டா இருக்குங்க. எனக்கு சிம்ம லக்னன்றதுனால கரெக்டா ம் இருக்கு. கரெக்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் என்னன்னா ஓ சிம்ம லக்னம் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல வீடுகள் அப்படின்னு சொல்லுவோம். அதில் இன்னும் நிறைய விஷயங்கள் உண்டு. அது நம்ம இதுக்கு போகும்போது நான் சொல்கிறேன், ஐயருக்கு போகும்போது நான் சொல்கிறேன் பொதுவான சில விஷயம். அதே மாதிரி வந்து ம் பொதுவாகவே வந்து வேணா ஒரு ரூல் எழுதிங்க. சூரியன் சனி பரிவர்த்தனை ஆகவே கூடாது. சூரியன் சனி வந்து பரிவர்த்தனை ஆகக்கூடாது. சூரியன் சனி பரிவர்த்தனை ஆனாங்கன்னா அதே மாதிரி வந்து சூரியன் சனி சிம்மத்தில் ராகு, சிம்மத்தில் கேது, இல்லைன்னா சிம்மத்திலே சனி ராகு சனி கேது, இந்த மாதிரி இருந்தால் தந்தைக்கு ஒரு பாதிப்பை கொடுத்துரும். கண்டிப்பாக தந்தைக்கு ஆகாது. ஏதோ ஒரு அதாவது விஷ ஜந்துக்களால் பிரச்சனை, இல்லை இவங்களே சாப்பிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணுறது, இல்லை வந்து இவங்களுடைய உடல் இல்லை சொத்து இது சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து பாக்கியமே இவங்களுக்கு பிரச்சனையாக வந்துடும். இந்த சிம்மத்தில் வந்து இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா அதே மாதிரி சனி சூரியன் பரிவர்த்தனை ஆனாலும் இந்த பிரச்சனையை கொடுத்துரும். தந்தைக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும். அப்போ குழந்தை பிறந்து ஜாதகம் போடுவீங்கல்ல, ஜாதகம் போடும்போதே நம்ம இதை பார்த்துட்டு நம்ம என்ன சொல்லணும்? அதுக்குண்டான நிவர்த்திகளை சரியான முறையில் பண்ண சொல்லிடணும். ஓகேங்களா? கொஞ்ச நாள் பிரிஞ்சு இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்லவே கூடாதும்மா. அது பரிகாரமே இல்லை. இந்த கொஞ்ச நாள் ம் பிரிஞ்சிருங்கிறது வந்து பரிகாரமே கிடையாது. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் வந்து எல்லாருமே எங்கே இருந்தீங்கனாலும் கனெக்ட் ஆகியே தான் இருப்பீங்க. ம் அந்த மாதிரி சொல்லவே கூடாது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எந்த எந்த வீடு எப்படிங்கிறத பரிகாரமாக எடுத்து நம்ம அதை கொடுக்கணும். அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும். ஈஸ்வரன் வழிபாடு அதிகமாக பண்ணணும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். சரிங்களா? ஓகே. ம் நல்லது. வேறு டவுட்ஸுங்க? டைம் கரெக்டாக இருக்கும் போல இருக்கு. 7:30 மணிக்கு ஆரம்பிச்சா கரெக்டாக 8 டைமுக்குள்ள இந்த கம்ப்ளீட் ஆகிடுது. இதே ரெகுலர் பண்ணிடலாமா இந்த டைமில்? சப்ஜெக்ட் அது கம்ப்ளீட்டாக இந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் முடியுது. இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் சீக்கிரம் முடியுது. சரி, சிம்ம லக்னம் வேறு யாருமே இல்லைங்களா? சிம்மத்தில் லக்னாதிபதி சிம்மத்தில் இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் வந்துடும். பார்த்துக்குங்க. சரி, ஓகே. வகுப்பு எப்படி இருந்தது? யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்களா? ஐயா ஐயா, வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. இப்ப வணக்கம். சிம்ம லக்னத்துக்கு மூணாம் இடத்துல வந்து சனி வந்து உச்சமா இருந்து சனி தசை நடத்தாலும் கண்டிப்பா மாரகம் தான் நடக்கும் ஐயா. அப்படி எடுக்க முடியாது. அப்படிலாம் எடுக்க முடியாமல் அதுக்கு நிறைய விதிகள் உண்டு. சனி திசையில் வந்து செய்யக்கூடிய காரியங்கள் முயற்சிகள் எல்லாமே தடை பண்ணும். இப்போ ஒரு டாக்குமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது பதிவு அப்படிங்கிறது அதில் தாமதம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும். மாரகம் பண்ணுறதுங்க அப்படிங்கிறதுக்கு தனியாக கணிதம் இருக்குது. அது அந்த விதி வரும்போது தான் அது மாரகமாக வேலை செய்யும். சரி 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 சரி, ஓகே. நல்லது. இந்த இது மட்டும் புரியலையா? 3-10 நீங்க சொன்னீங்க, எனக்கு அது அது வந்து புரியுது. எப்படி வந்து தாத்தா பாட்டி இறப்பாங்க அப்படிங்கிறது வந்து அந்த அந்த கான்செப்ட் தான் புரியல. 3ஆம் இடம் இளைய சகோதரன், அதாவது இளைய சகோதரர் வரும். 10ஆம் இடம் வந்து கர்மஸ்தானம் தான் ஐயா. அது வந்து புரியுது. ஆனா எப்படி வந்து ஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கறது, தாத்தா பாட்டி ஆக்டிவேட் ஆகுதுங்கிறதா தாத்தா தெரியும். பாட்டின்னு நான் சொல்லலை. குடும்பத்தில் ஒரு 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 உறவு வந்து இழக்கும். குடும்பத்துல ஒரு உறவு. குடும்பத்தில் ஒரு உறவு. தாத்தா பாட்டிங்கிறது அவருக்கு வந்து தாத்தா பாட்டியாக இருக்குது. அந்த குடும்பத்தில் ஒரு உறவு அப்படிங்கிறது வந்து பிரியும் அப்படிங்கிற விஷயம் உண்டு. ஓகே 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 ஓகே. நல்லது, நல்லது. ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம், வணக்கம். அந்த பாட்டி எங்க வீட்டுல தான் தவறினாங்க. அதான் அது இவங்க இருக்கிற இடத்துல அந்த எனர்ஜியை கொண்டு வந்து சேர்த்திடும்.
எங்க வீட்டுல இருந்து தவறுனாங்க. நாங்க தான் அதை எடுத்து நாங்க தான் எடுத்தெல்லாம் செஞ்சோம். ம். அதான் அந்த விஷயம் முழுக்க வருது. எல்லாமே நாங்க தான் பண்ணோம். ம். அதான் அந்த இது எங்க வந்து வீட்டுல பாட்டி தான் அம்மாவோட அம்மாவா இருந்தாலும் எங்க வீட்டுல ஆன மாதிரி தான் எல்லாமே செஞ்சோம். ம், ம், ம். அதான் அந்த 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 விதியை வந்து இது இயக்கும் அப்படிங்கிறத வந்து பூரணும், அதாவது திண்ணமாக வந்து சொல்லணும். குழந்தை இப்போ வந்து யாராச்சும் சிம்மலகனத்தை வந்து என் தம்பிங்க தங்கச்சிங்க அப்படின்ட்டாங்கன்னு வச்சுங்க, அவங்க பிறக்கவும் இது மாதிரி நடந்தான்னு கேட்டிங்கன்னா ஆமான்ட்டுருவாங்க. சரிங்களா? அது எத்தனை வருஷம் நடந்ததுங்கிறது தனியாக ரூல் போட்டு எடுத்துடலாம். அது எந்த வருஷத்தில் நடந்தது அப்படிங்கிறது நம்ம அந்த வயதோட்டம் நம்ம சொன்னோம் இல்லைங்க. ஆமா, இந்த ஆமா. வயசு இந்த வயசுல குழந்தை உங்க தம்பி பிறந்து இத்தனை வருஷத்துக்குள்ள நடந்துடும் அப்படின்னு சொல்லலாம், அழகா சொல்லிடலாம். புரியுதுங்களா? புரியுது, புரியுது. ம். அது எல்லாமே பண்ணிக்கலாம். நல்லதுங்க, நல்லது, மிக மகிழ்ச்சி. ஆனா அந்த தம்பியே பல கண்டங்களை தாண்டி தான் வெளியே வந்தான். அது அப்படிதான் இருக்குங்கய்யா. அது அப்படிதான் அப்படிங்களா? இருக்கும். ம். அது அப்படிதான் இருக்கும். ஏன்னா சூரியன் போய் அங்க நீச்சமாகாது இல்லைங்க. அப்போ அவர் ஆமாங்க. ஆத்மகாரன் வந்து பலம் இழக்க செய்து தான் பண்ணுவான். அவனுக்கு குறைஞ்சது ஒரு 6 மாசம் இருக்கு. அம்மை வந்து இதே பண்ண அந்த அந்த சூடுன்னு சொல்லக்கூடிய அம்மை வந்து குறைஞ்சது 3 ட்ரிப் இறங்கி லாஸ்ட்ல பொழைக்க முடியாதுங்கிற கண்டிஷன் போயிடுச்சு. இந்த குழந்தைய அப்புறம் ஏதோ ஒரு குழந்தைய பிறந்தோடனே இன்குபேட்டரில் வைக்கிறாங்க தெரியுங்களாங்கய்யா. ஆமாங்க, ஆமாங்க, குறை மாச குழந்தை இன்குபேட்டரில் வைக்கிறாங்க ஆமாங்க. அப்படின்னா ராகு சூரியன் தொடர்பு இல்லாமல் அது நடக்காது. நடக்காது. ராகுவோட சூரியனும் தொடர்பாகாமல் வந்து அந்த விஷயம் நடக்கவே செய்யாது. இன்குபேட்டரில் வைக்க வச்சோம். இதேனா வந்து சூரியனுக்கு குழந்தை, ராகுங்கிறது நெருப்பு பத்தாது, குறை மாசம் அப்படிங்கிறது சொல்லும். ஓ சரி, ஓ சரி. அந்த மாதிரிலாம் அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா, சிம்மத்தில் வந்து குழந்தை சம்பந்தமான கவலைப்படாதவங்க இருக்க மாட்டாங்க. எழுதி கொடுத்துடலாம். அது என்ன சிம்ம லக்னம். தம்பிக்கு ஒரு பையன் இருக்கான். ம். ஆனா 2வது குழந்தைக்காக அவங்களும் எத்தனையோ ட்ரை பண்ணாங்க. ம். வாய்ப்பே அமையல. ஆனா ஒரு குழந்தை எங்களுக்கு வீட்டுல இல்ல. ம். ஆனா எங்களுக்கு அதே பிரச்சனை. ம். அவங்க வீட்டுல ஒரு பையன் இருக்கான். சரி இன்னும் கூட ஏதோ ஒண்ணு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. அதுவும் வாய்ப்பு அமையல. ம். இருந்தும் அது அந்த ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கு. இன்னொன்னு இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கு. ம். அதாவது குரு பகவான் வந்து 5, 8 கூடியவராக வந்துடுறாருங்க இவருக்கு. என்னன்னா குழந்தை முதல் குழந்தை வீட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. ஓ சரி. முதல் குழந்தை வந்தோடனே இவங்களுக்கு அந்யோன்யம் போயிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இவங்க என்ன முயற்சி பண்ணாலும் அடுத்தது தடை அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துட்டு வரும். சரிங்களா? ம். விதிகள் எடுத்தோம்னா பயங்கரமாக வந்துடும். இவங்க கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நான் தான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு பிரச்சனையாச்சு, இல்லை கடனாச்சு, கடனால் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையை சந்தித்தேன். இந்த அதாவது சிம்ம லக்னமாகி சிம்மத்தில் 7ஆம் அதிபதி நின்னாலும் சிம்ம லக்னமானாலும் பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமான கல்யாணம் பண்ணிடக்கூடாது. சரி, சரி. பிரம்மாண்டமான கல்யாணம் பண்ணாங்க வச்சுக்கங்களேன், கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சுருவாரு. சரி, சரி. அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சோன்னா ஜெயிலுக்கு போயிட மாட்டார், வளர்ச்சியே கொடுக்க மாட்டார், ஏன்டா பண்ணணும்னு ஆகி போயிடும். தம்பிக்கு புரியுதுங்களா? பேச்சுவார்த்தை எல்லாம் முடிச்சோம். ஆ. நான் லாஸ்ட்ல கொண்டு தர மாட்டேன்ட்டாங்க. ம். அப்போ போய் நாங்களே போய் வாலண்டியர் போய் கடத்திட்டு வந்தோம். அதான் அந்த மாதிரி தான் கொடுக்கும், அந்த மாதிரி தான் நடத்தும். ஜெயலலிதா அம்மையார் அப்படிதான் ரொம்ப பயங்கரமா கல்யாணம் பண்ணாரு. அதுல எவ்வளவு பெரிய விஷயத்தை கொடுத்தது. அவங்க சிம்மலக்கம் தானே அவங்க. அதான் இப்போ பிரம்மாண்டமான கல்யாணம் அப்படிங்கறத வந்து இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஏன்னா 6, 7 6ங்கிறது வம்பு வழக்கு தடை தாமதம் அப்படிங்கிறது, 7ங்கிறது சனி பகவான், 7ங்கிறதும் கும்பம், ரெண்டுமே சனி பகவான். அது இருந்ததுனாலே வந்து இந்த மாதிரி விஷயத்த கொடுத்துரும். சரிங்களா? இது கரெக்டா இப்பதான் அக்காவுக்கு கருணாநிதி அவங்க எல்லாம் கூப்பிட்டு அந்த மாதிரி பிரம்மாண்டமா கல்யாணம் நடந்துச்சுங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை அவ்வளவு சிறப்பா இல்ல. அதுதான் அவ்வளவுதான் பண்ணவே கூடாது. பண்ணாங்கன்னா அது அவங்க வாழ்க்கையே மாற்றி தலையில திருப்பி போட்டுரும். கேட்டால் கந்திருஷ்டி அப்படின்ட்டுருவாங்க. அது அந்த மாதிரி தான் வரும். ஆனால்
அது படாதபாடு படுத்தி விட்டுரும். அதனால தான் நம்ம சொல்றது இவங்களுக்கு அப்படி பண்ணிடாதீங்க. எனக்குமே கஷ்டமா தான் இருக்கு. அது அவங்க அதுக்கப்புறம் அவங்களால மேலே வரவே முடியாது. திருமணத்துக்கு அப்புறம் அவங்க வளர்ச்சிங்கிறத ரொம்ப பெரிய தடை கொடுத்துரும். புரியுதுங்களா? ஏன்னா சனி பகவான் 6-7 கூடியவனு ஆல்ரெடி சூரியனுக்கு சனி பகவான் எப்படி இருப்பாரு? எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு வச்சுட்டு இருப்பாரு, நினைச்சிட்டு இருப்பாரு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கல்யாணத்தை பிரம்மாண்டம் பண்ணி சனி பகவானை ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவாங்க. புரியுதா உங்களுக்கு? புரியுதுலங்கம்மா? ஆமாங்கய்யா. பிரம்மாண்டமா திருமணம் பண்ணாங்கன்னா சனி பகவான் பணிவு. சனி பகவான் எப்படி எதையுமே வந்து சிம்பிளா செய்யணும். சிம்பிளா செய்யறது. ஆனா இங்க பிரம்மாண்டமா பண்ணாங்கன்னா பயங்கரமான வேலையை செஞ்சுட்டு. ஓகேங்களா சார்? இப்ப சிம்ம லக்னம் இருந்தா அவங்க பசங்களுக்கு பிரம்மாண்டமான திருமணம் பண்ணக்கூடாதா, இல்ல சிம்ம லக்னம் காரங்களே பிரம்மாண்டமா திருமணம் பண்ணக்கூடாதா சார்? ரெண்டுமேங்கம்மா, ரெண்டுமே. இவங்க வீட்லயே குடும்பத்துக்குள்ளேயே வந்து பிரம்மாண்டமான திருமணம் பண்ணாங்கன்னா இவங்களுக்கும் பாதிக்கும், திருமணம் பண்ணவங்களுக்கும் பாதிக்கும். ஓகே சார். இப்போ சிம்ம லக்னம் குழந்தைகளுக்கு வந்து பண்றாங்க அப்படின்னா இவங்க கடன் வாங்கி திருமணம் பண்ணுவாங்களா இல்லைங்களா? ஆமா சார். அவங்க பண்ணும்போது என்ன ஆயிடும்? இவங்களுக்கு டவுன்ஃபால் ஆயிடும். டவுன்ஃபால் ஆகிடும். இல்லை இவங்களுக்கு நோய் வந்துடும். அதை அடைக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் கொண்டு போய் விட்டுரும். ஓகே சார். ஓகேங்களா? சார் சிம்ம லக்னத்துக்கு 8லே குரு இருந்தா சார்? சிம்ம லக்னத்துக்கு 8ல் குரு இருந்தாருன்னா நம்மளுக்கு எங்கே இது பாருங்க, 3ஆம் பார்ப்பாருங்களா? ஆமா சார். 3ஆம் இடம் பாதிக்குமா? ஓகே சார். அப்போ 3ஆம் இடம் பாதிச்சுன்னா எப்படி இருக்குங்க? ஆல்ரெடி நீச்சமாரி வீட்டில் போய் மறுபடியும் என்ன பண்ணுவாருங்க? வளர்ச்சி கொடுக்குமா? இல்லைன்னா வளர்ச்சி கொடுத்தனாலும் ஏதோ ஒரு அவமானத்தை கொடுத்தா மேலே பண்ணும். அவமானத்தை தந்து மேலே வந்துடுவாங்க. அவமானம் பண்ணி தான் பண்ணும். அது அதெல்லாம் வந்து ஜாதகர் அனுபவிச்சே தீர்வார் அப்படிங்கிறத சொல்லும். ஓகே சார். குருதசை வரப்போகுது. பொதுவாகவே லைஃப்பில் ஒரு டைம் லைஃப் டைமில் வந்து இவங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாமே தவறாக கொடுத்துரும். இன்னும் அதில் நிறைய விஷயங்கள் நம்ம ஏன்னா வந்து நான் வந்து ஒரு விஷயத்தை மட்டும் தான் எடுத்து சொல்கிறேன். ஏன்னா 3ஆம் இடம் வந்து தைரிய வீரியஸ்தானம்னு ஒன்று வந்துடும். அதில் ஒரு அவமானத்தை கொடுக்கும். புரிஞ்சுதுங்களா? நிறைய விஷயங்கள் இருக்குது. அது 3ஆம் இடத்தை மட்டும் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். நான் சும்மா வந்து ஒரு இதுக்காக நீங்கள் கேட்டீங்கன்னா இவங்க ஒரு டாக்குமெண்ட்டோ இல்லை வந்து ஒரு ஆக்சுவலாக வந்து இந்த 3ஆம் இடம் பாதிச்சது அப்படிங்கிற மாதிரி இந்த குருவுக்கு வந்து 8ஆம் பார்வை வந்து 3ஆம் இடத்துல ஜாதகருடைய 3ஆம் இடத்துல விழுந்தது அப்படின்னா இவங்ககிட்ட போலி டாக்குமெண்ட்டோ போலி சர்டிஃபிகேட்டோ இவங்க ஃபோர்ஜரி ஒன்று பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லிடும். ஓகே சார். இல்லை அதில் அவங்க பண்ண விஷயம் வந்து வெளியே தெரிஞ்சு இவங்களுக்கு ஒரு அவமானம் வந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். அது நிறைய எடுக்கலாம். அதான் நான் சொல்ல காரகங்கள் மட்டும் 100-150 காரகங்கள் இருக்குது. அத்தனை காரகத்தையும் அது இயக்கிட்டு வரும். ஓகே சார். அப்போ கொஞ்சம் கவனமாக எடுக்கணும். அதனால தான் நான் என்ன பேசிக் கிளாஸில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மறைமுகமாக சொல்லிட்டு வர்றதுக்கு காரணம் என்ன, மறைமுகம் இல்லை, ஒரு சில ரொம்ப ஏதோ ஃப்ளோவில் டப்புன்னு அடிச்சு விட்டேன், அந்த விஷயத்த சொல்லிட்டேன். இல்லைன்னா வந்து அவ்வளோ சீக்கிரம் அதை சொல்லிக்க மாட்டேன். ஆக்சுவலாக ஹையரில் வர சப்ஜெக்ட் ஹையரில் தானே வந்ததுமா? ஹையரில் சொல்லியிருக்கேன்ல? ஹையரில் சொல்லியிருக்கேன்னா இல்லைங்களா? எந்த விஷயம்ங்க? குருவுக்கு 8ஆம் வீடு பாதிக்குங்கிறது ஹையரில் சொல்லிருக்கீங்க. அது அதில் வர சப்ஜெக்ட். நான் இது நிறைய அந்த ஃப்ளோவில் சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். நிறைய சொல்றீங்க ஐயா. என்னம்மா ஃப்ளோவில் நிறைய சொல்லிடுறேன். அது அடிக்கடி வந்துருதுங்க, நிறைய வந்துருது. அதான் நம்மளுக்கு ஏதோ கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன், அது முடிய மாட்டேங்குது. சரி, ஓகே, நல்லதுதான். சரி, ஆனால் என்னன்னா அதில் இருக்கிறதுல ஒரு 10% தான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் சொல்றோம், எல்லாமே சொல்றது இல்லை. நம்ம கூட படிக்கிறவங்க தானுங்க. அதனால அப்படியே விட்டுறதா. சரி, ஓகே. அப்போ அந்த இது வந்து அந்த 100 பாயிண்ட் இருக்குன்னா 100 பாயிண்ட்டையும் அதை இயக்கிட்டு வரும். அதான் நான் சொல்றேன், ஒரு கிரகம் பிறப்பின் முதல் மோட்ச காலம் வரை தன்னுடைய காரகத்தை இயக்காமல் இருக்காது. அவ்வளவுதான். அது எங்க இருந்தாலும் அது என்னென்ன வீட்டில் என்னென்ன விஷயம் செய்யணுமோ அதை அத்தனையும் செஞ்சுட்டு வந்துடும். ஓகேங்க மேம்? ஓகே சார். அப்புறம் இன்னொன்று சார், பரணில எந்த கிரகம் இருந்தாலும் அந்த காரத்துக்கு தீ விபத்து ஏதாவது ஏற்படுமா சார்? கண்டிப்பா நெருப்புனால ஒரு தழும்பு உண்டு. ஓகே சார், தேங்க்யூ சார். நல்லது. அதே மாதிரி வந்து
மகத்துல ஒரு கிரகம் நின்றுன்னு வச்சுக்கோங்க. மக நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்றுதுன்னா அந்த கிரக உறவு அந்த எந்த கிரகம் நிற்குதோ அதை அந்த அந்த கிரகத்துக்கு அந்த உறவுக்கு வந்து மனம் சம்பந்தமான ஒரு பிரச்சனை உண்டு அப்படிங்கிற சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். மனதில் அவங்களுக்கு குழப்பம், மனநோய், இல்லை அவங்க வந்து சரியாக எதுவுமே இது பண்ண மாட்டேறாங்க அப்படிங்கிறது. ஆனால் அவங்ககிட்ட இன்னொரு ப்ளஸ் என்ன இருக்குன்னா, அவங்ககிட்ட வந்து ஒரு மெடிக்கல் சம்மந்தமான விஷயங்களை கேட்டிங்கன்னா அவங்க அழகாக சொல்லுவாங்க. லக்ன புள்ளி அதுல விழுந்தா சார்? ஜாதகம் இருக்கே. ஓகே சார். இதனால தான் கேட்காதே. என்ன பண்ணுவாருன்னா, ஜாதகர் வந்து நைட்டு படுக்கும்போது 1008 பிளான் பண்ணுவார். அவர் பேப்பரில் எடுத்து இதெல்லாம் ஓகே நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே இதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்பாரு. காலையில் எழுந்திரிச்சோடனே அத்தனையும் இன்ட்டு மார்க் போட்டு இதெல்லாம் வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுருவார். புரிஞ்சுங்களா? ஜாதகரே அந்த மாதிரி தான் இருக்கும். என்னங்கம்மா? நியூ என்னங்கம்மா? இயர் ரெசல்யூஷன் நம்ம எடுக்கிற மாதிரி. அதே தான் நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கிற மாதிரியே தான். நம்ம நாளைக்கு எல்லாம் கரெக்டாக பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் காலையில் எழுந்திரிச்சோடனே சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நியூ இயர் வரைக்கும் அப்படியே போகிறது. ஸோ அந்த மாதிரி. தேங்க்யூ சார். நல்லது வாழ்க்கை புரிஞ்சது இல்லைங்கம்மா? கரெக்டாக இருக்குங்களா விதிகள்லாம்? புரியுது சார். புரியுது. நல்லது. வேற யாருக்கு டவுட்ஸுங்க? ஐயா ஒரு ட்ரீட்மெண்ட் வேணுங்கய்யா. சொல்லுங்கம்மா. ட்ரீட்மெண்ட்டுங்க. அது கழுத்துல ம். அது உள்ள ஒரு டிஷ்யூல டேர் ஆயிடுச்சு, அதனால புண்ணு மாதிரி இருக்கு, இருமல் வந்துகிட்டே இருக்குங்க. அந்த புண்ணு ஆத்துறதுக்கு அதாவது ஏதாவது நீங்கள் சொல்கிறது வந்து கழுத்துலன்னா கழுத்துலன்னா உள்ள எண்டோஸ்கோபி பண்ணதுல ஓகே புரிஞ்சுது. டிஷ்யூ டேர் ஆயிடுச்சுங்கய்யா. ம். அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் சார்? டேர் ஆகி என்ன உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி ஆகி இருமல் வந்துகிட்டே இருக்குங்களா? இருமல் வந்துகிட்டே இருக்கு. லைட்டாக வந்து ஒரு மாதிரி உறுத்தல் மாதிரி இருக்கும். அந்த ஏதோ ஒரு குச்சி ஏதோ குத்துற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. இருத்தல் இருக்கும். அதாவது 2 விஷயம் எடுக்கலாங்கம்மா. இது ஆக்சுவலாக என்னமோ இதுவே சொன்னோம்னா நிறைய ஏதோ பெரிய இஷ்யூலாம் நடந்திருக்குது. அதனால சொல்லாமல் வேணாம். ஃப்ளவர் மெடிசன் நான் சொல்கிறேன். அதுதான் சொல்ல வந்தேங்க. ஆமாம் அது இது அப்படியே வச்சுங்க. ரெக்கார்டிங் முடிச்சிடுறீங்களா? முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். நான் அதுக்கப்புறம் சொல்லுங்க. ரெக்கார்டிங் ஏன்னா வந்து யூடியூப்ல வந்து நேற்றுக்கு ஒரு விஷயம் பார்த்தீங்களா, மதுரையில் வந்து யூடியூப்ல வந்து அது ஆக்சுவலாக அது தப்பு. அந்த இதை சொல்லிக்கூடாது. யாரும் சொல்லி அதை வந்து ஒருத்தங்க வந்து எடுத்து பெரிய பாதிப்பு கொடுத்துச்சு. ஆனால் நம்ம சொல்கிறது வந்து நம்ம நேச்சுரல் ரெமெடி தான் சொல்லுவோம். இருந்தாலும் அதை அப்போ கொஞ்சமாக நான் ரெக்கார்ட் முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். கட் பண்ணிட்டு சொல்கிறேன். நமக்கு பிடிக்காத கவனமாக இருப்பான்ல சார். அது நிறைய இருக்காங்க, ஒருத்தர் இல்லை. அவன் எவனா போட்டு கொடுப்பான்ல. அதான் அது ஒருத்தர் இல்லை, நிறையவே இருக்காங்க. என் மனசுல பட்டுது, நான் சொல்ல வந்தா அதை நீங்க ஆரம்பிச்சீங்க, அதனால நான் சொல்லிட்டேன். நல்லதா. ரெக்கார்டிங் முடிச்சுட்டு கட் பண்ணிட்டு நான் சொல்றேன். கட் பண்ணிட்டு சொல்றேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? யாருக்காவது டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சுங்களா? ஓகே, சூப்பர், ரொம்ப சந்தோஷம். சரி, நம்ம இரவு பண்ணிட்டு வகுப்பு நிறைய பண்ணிக்கலாம். வகுப்பு எப்படி இருந்தது? யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்களா? ரொம்ப நல்லா ரொம்ப இருந்துச்சு. நல்லா இருக்குதுங்க, உபயோகமா இருந்தது. சரி, மிக்க மகிழ்ச்சி. சரி, நம்ம இரவு வணங்கிட்டு வகுப்பு நிறைவு பண்ணலாம். நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு சில விஷயங்கள் சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்மை படித்தறிவனையும் நம்மளை பெற்றெடுத்த தாய் தந்தையையும் நம்மளுக்கு போதித்த அனைத்து குருமார்களையும் வணங்கி இன்றைய வகுப்பினை இணைந்து நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன். ஐயா, வீடியோ கேக்குதுங்களா? கேக்குது சார். கேக்குதுங்க. கேக்குதுங்க. நல்லது.